சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்ற அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகமோன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் துருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி, பெரியாழ்வார் அருளிச் செய்த திருப்பல்லாண்டு பாசுரங்களை பற்றி சில விளக்கங்களை உங்கள் முன் வைக்க இருக்கிறேன். திருப்பல்லாண்டுங்கிறது என்ன என்றால், பாண்டிய மன்னர்களிலே வல்லபதேவ பாண்டியன் என்று ஒருவன் இருந்தான். அவனுக்கு முழுமுதல் பரம்பொருள் யார் என்ற சந்தேகம் ஏற்பட்டது. அதை தீர்த்து வைக்கும் பண்டிதர்களுக்கு 1000 பொன் பரிசு என்று பரிசு அறிவித்தான். ஒரு தங்க பையிலே தங்க காசுகளை கொட்டி ஒரு கம்பிலே நுனியிலே கட்டி வைத்து சரியான முறையிலே விளக்கம் கொடுக்கிறவர்களுக்கு இந்த பரிசு என்று அறிவித்தான். இது மதுரையிலே நடந்தது. அப்போ மதுரைக்கு அருகே இருந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வட்டபத்திரசாயி கர்ப்பகிரகத்திலே பட்டாச்சாரியராக இருந்த விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்பட்ட பெரியாழ்வார், அவர் கனவிலே பெருமாளால் ஏவப்பட்டு மதுரைக்கு வந்து பெருமாள் மகிமையினாலே அவர் அதிகம் கல்வி கற்காதவராய் இருந்தபோதும் வேத சாக்கைகளிலிருந்து தகுந்த சான்று காட்டி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே முழுமுதற் கடவுள் என்று ஸ்தாபித்தார். அந்த கம்பின் நுனியில் இருந்த பொற்கிழி தானே அருந்து வந்து அவர் கரங்களிலே விழுந்தது. அப்போது அவருடைய மகிமையை உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக, மேலும் அங்கே குழுமியிருந்த அவர் மீது பொறாமை கொண்ட மற்ற வித்வான்களுக்கு ஒரு வாய் மூடல் செய்ய வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் கருடவாகனனாக அங்கே காட்சியளித்தான். அதாவது பாண்டிய மன்னன் தன்னுடைய பட்டத்து யானை மேலே அவரை அமர வைத்து நகர்வலம் கொண்டு வந்து ஊர் மக்கள் அவரை தரிசிக்க வேண்டும் என்று அவரை மகிமைப்படுத்திய காலையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கிற போது பகலிலே அனைவர் கண்களுக்கும் தெரியும்படியாக பகவான் காட்சியளித்தான். பகவான் காட்சியளிக்கிறானே என்று பெருமிதப்படாமல், இத்தனாயிரம் மக்கள் முன்பு வந்து இருக்கிறானே, அவனுக்கு கண்ணெச்சில் படுமே, திருஷ்டி கழிக்க வேண்டுமே என்று சொல்லி யானையின் கழுத்தில் இருந்த 2 மணிகளை எடுத்து தாளவாத்தியங்களாக பயன்படுத்தி, நீ பல்லாண்டு சௌக்கியமாக இருக்க வேண்டும், உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, உனக்கும் உன் கோஷ்டியினருக்கும் என்று பல்லாண்டு பாடுகிறார். திருஷ்டி கழிக்கிறார், கண்ணெச்சில் கழிக்கிறார். அது பல்லாண்டு பல்லாண்டு என்று ஆரம்பிப்பதாகையாலே அது ஒரு 10-12 பாட்டு. அதுக்கு பல்லாண்டு, திருப்பல்லாண்டு என்று பெயராயிற்று. இதுதான் அந்த பிரபந்தம் வந்த கதை. இப்போ நூலுக்குள்ளே போவோம். முதல் கேள்வி, 4000 திவ்ய பிரபந்த புத்தகத்தை நீங்கள் திறந்தால் முதலிலே வருவது திருப்பல்லாண்டு தான். எல்லோரும் பல்லாண்டு படிச்சுட்டு தொடர்ந்து 4000 சேவிக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு சிந்தனை. இப்போது ஆழ்வார்கள் 12 பெரியாழ்வார் முதல் ஆழ்வாரா? ஏன் அவருடைய பல்லாண்டு கொண்டு அங்கே வைக்கிறாங்க? பெரியாழ்வார் 8வது ஆழ்வார். முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். நியாயப்படி பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதியை தான் வச்சிருக்கணும். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூவரும் முதலாழ்வார்கள் என்று உலக பிரசித்தி.
அல்லது அந்த மூவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரங்களையாவது வைத்திருக்க வேண்டும். அதுவும் இல்லை. இந்த விஷ்ணு சித்தர் 8வது ஆழ்வார். எண்ணி பாருங்கள். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், அதுக்கப்புறம் வர்றாரு பெரிய ஆழ்வார் விஷ்ணு சித்தர். 8வது ஆழ்வாருடைய பிரபந்தத்தை 4000 முகப்பிலே வைத்திருக்கிறார்கள். நம்பர் 1. இது என்ன காரணம்? காலக்கிரமம் பொருந்தவில்லை. காலக்கிரமப்படி பார்த்தா பொய்கை ஆழ்வார் தான் வரணும், பெரியாழ்வாரை வச்சுருக்காங்க. ஒருவேளை எல்லா ஆழ்வார்களை விட இவர் பாடின பாசுரங்கள் அதிகமோ, இந்த திருப்பல்லாண்டுக்கு பாசுரங்கள் அதிகமோ, அதனால தான் முதல்ல வச்சுட்டாங்களா? மொத்தமே 12 பாசுரங்கள் தான். அந்த காரணமும் செல்லுபடியாகாது. அப்போது பிரபந்த கணக்குன்னு பார்த்தா 12வது பிரபந்தம், ஆழ்வார் கணக்குப்படி பார்த்தா 8வது ஆழ்வார். அப்போ அந்த காரணம் இருக்க முடியாது. இவர் வருணத்திலே பிராமணர், பிராமணங்களுக்கு ஃபஸ்ட் பிளேஸ் கொடுப்போம் என்று பிராமணங்கிற அந்த ஜாதி பற்றி வச்சுட்டாங்களா என்று பார்த்தா, அப்படி பார்த்தா தொண்டரடி பொடியாழ்வார் கூட பிராமணன் தான். அவர் இதை வைக்கலையே அடுத்தபடியா? அப்போ அங்கே ஜாதி பிரச்சனை இல்லை. பெரியாழ்வாருக்கு அடுத்தபடி ஆண்டாளுடைய திருப்பாவை நாச்சியார் திருமொழி வருது. அப்புறம் குலசேகர ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழி வருது. என்ன கணக்கு இது? இவங்க என்ன ஆர்டரை பின்பற்றுகிறார்கள் என்று ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு மணவாள மாமுனிகள் ஒரு பதில் சொல்கிறார். தனியன்ல அந்த பாட்டு இருக்குது. கோதிலவாம் ஆழ்வார்கள் கூறு கலைக்கெல்லாம் ஆதி திருப்பல்லாண்டு ஆனதுவும் வேதத்துக்கு ஓம் என்னும் அதுபோல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களம் ஆதலால் என்று ஒரு பாட்டு போட்டிருக்கார் வெண்பா. அவர் என்ன சொல்கிறார்? 12 ஆழ்வார்களுடைய அத்தனை 1000 பாசுரங்களுக்கும் முகப்பாக பிகினிங்காக திருப்பல்லாண்டு வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, 4 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்ற 4 வேதங்கள் முதல்ல ஓம் என்ற பிரணவம் அதோடு தான் ஆரம்பிக்குது. அது மாதிரி இந்த பாசுரங்களுக்கு ஒரு பிரணவம் வேணும். அது என்னென்னு பார்த்தாங்களாம். யத் வேதாதௌ ஸ்வரக புரோக்தா, வேதத்தின் தொடக்கத்திலே ஓம் என்ற பிரணவம் எப்படி சொல்லப்படுகிறதோ அதுபோல அனைத்து வேதங்களையும் தன்னுள் அடக்கிய பிரணவம் போலே அனைத்து பாசுரங்களுடைய சாராம்சத்தையும் தன்னுள் கொண்ட இந்த பல்லாண்டை வைத்தார்கள். வேதத்துக்கு ஓம் என்னும் அதுபோல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களம் ஆதலால் இதை வச்சாங்க. சரி, அப்படி வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 12 ஆழ்வார்களின் பாசுரங்களையும் பார்த்தா இந்த பெரியாழ்வாருடைய பாசுரம் ஒரு விஷயத்தில் தனித்து நிற்குது. என்னன்னா, மற்ற ஆழ்வார்கள் எல்லாரும் எங்கேயாவது ஒரு இடத்துல தனக்கு இன்னது வேணும் என்று ஒரு கோரிக்கையை முன் வச்சிடுறாங்க. இப்போ நம்மாழ்வாரை தலையாழ்வார்னு சொல்கிறோம். அவர் கூட ஒரு இடத்துல பாவியேனை பலனே காட்டி படுப்பாயோ, என்னை மேலும் மேலும் இந்த மாயையில் சிக்க வைக்க போறியா, வேண்டாயா என்று ஒரு விண்ணப்பம் சொல்கிறாரு. அடுத்து கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, என்னை சீக்கிரம் கூப்பிட்டுக்க மாட்டியா, எனக்கு பிடிக்கலை இங்கே என்று ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. அடுத்து மாயம் செய்யல், மேலும் மேலும் இந்த மாதிரி
மாயாவி வேலையெல்லாம் பண்ணாதே, எனக்கு தாங்கலை என்று தன் நலன் குறித்த கோரிக்கைகள் வைக்கிறார். மற்ற ஆழ்வார்களும் எங்கேயாவது அப்படி வைக்கிறாங்க. ஆனால் இவர் ஒருத்தர் தான், இவர் பாடினது திருப்பல்லாண்டு, அடுத்தாப்பில் பெரியாழ்வார் திருமொழி, எல்லாத்துலேயுமே இவருடைய ஒரே நோக்கம் என்ன, நான் எப்படியோ இருந்துட்டு போகிறேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், அது போதும் என்று அனன்ய பிரயோஜனம் ஒன்றே லட்சியமாக பாடியிருக்கிறார். அனன்ய பிரயோஜனங்கிறது, அந்நிய பிரயோஜனம்னா பெருமாளுக்கு தொண்டு செய்வது தவிர மற்ற கோரிக்கைகளை வைப்பது அந்நிய பிரயோஜனம். அப்படி இல்லை என்று சொல்வது அனன்ய பிரயோஜனம். அனன்ய, இங்கிலீஷில் கூட அந்த வார்த்தை யூஎன் வந்திருக்கு, அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு, நெகட்டிவ். அப்போது இந்த அனன்ய பிரயோஜனம், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ நல்லா இருந்தால் போதுங்கிற மனப்பான்மை, இதுதான் ஞானத்தினுடைய சிகரம். வைகுண்டத்துக்கு போகிறவங்க அங்கே வைகுண்டத்தில் பல்லாண்டு தான் பாடுறாங்க, நீ நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு அது கொடு இது கொடுன்னு கேட்குறது ஞானம் இல்லை. 100க்கு 100% பகவான் நல்லா இருக்கணும்னு சொன்ன ஒரே ஆழ்வார் இவர் தான். அதுவும் ஆரம்பமே பல்லாண்டு என்று பாடியிருக்கார். அதனால் அதை முதல்ல வைங்கோ என்று ஆச்சாரியர்கள் அதை நிறைப்படுத்தினார்கள். இதில் ஒரு வேடிக்கை, நம்மாழ்வார் ஒரு இடத்துல என்ன பாடுறாரு, கூராளி வெண்சங்கேந்தி கொடியேன்பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே. எல்லாரும் பார்க்குறாப்புல ஒரு நாள் கருடன் மேலே ஏறி வரப்படாதா, இந்த உலகமெல்லாம் சந்தோஷப்படுமே, நானும் சந்தோஷப்படுவேனே, வாயேன் இந்த ஆழ்வார் திருநகரி புளிய மரத்துக்கு அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தார், நடக்கவில்லை. பகவான் எல்லாரும் பார்க்க வரவில்லை, அவருடைய ஞானக்கண்ணுக்கு காட்சி கொடுத்துருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த பெரியாழ்வாருக்கு அவர் கேட்காமலேயே வந்தார், மண்ணும் விண்ணும் மகிழ பெருமாள் வந்தார். இது ஒரு செகண்ட் பாயிண்ட். இப்படி மற்றவர்களெல்லாம் மகிழும்படி ஊனக்கண்ணால் காணும்படி பெருமாள் காட்சி கொடுத்தான். அங்கே நிற்கிறவங்கெல்லாம் ஞானிகளா அஞ்ஞானிகளாங்கிறதே கேள்வி இல்லை. ஆயிரக்கணக்கான மதுரைவாசிகளுக்கு அவன் பெரியாழ்வாரை கௌரவப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு காட்சி கொடுத்தான். வேறு எந்த ஆழ்வாருக்கு இந்த மாதிரி நடந்தது? அப்போ அதிலிருந்து என்ன தெரிகிறது? இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, பெரியாழ்வாருடைய சிறப்பு. அதனால தான் அந்த விஷ்ணு சித்தரை பெரிய ஆழ்வார் என்று பகவானும் சொன்னால் ஆச்சாரியர்களும் சொன்னார்கள். அதுக்கு இந்த நம்மாழ்வார் அப்படின்னா மட்டமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். நம்மாழ்வார் தானே தலையாழ்வார்னு சொல்கிறாங்க என்றால் அவருடைய சிறப்பு உண்டு. அவர் ஒருத்தர் தான் வேதங்களை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து, 4 வேதங்களையும் தமிழில் மொழிபெயர்த்தவர் அவர் தான். பெரியாழ்வார் இல்லை, யாரும் இல்லை. ஸோ தமிழ் வேதம் என்று பெயர் கொடுப்பது அவருடைய பாசுரங்களுக்கு, திருவாய்மொழிக்கு தான். அந்த சிறப்பு வேறு. இப்போது எதை முதல்ல வைக்கிறது 4000 புஸ்தகத்தில்ங்கிற கேள்விக்கு இது பதில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து பெரியாழ்வார் பகவானுக்கும் மங்களம் செய்தார், அவருடைய ஆயுதங்களுக்கும் அவருடைய கோஷ்டிக்கும் நித்தியசூரிகளுக்கும் கொடுத்தார். பக்தி கலக்கத்தினால் ஏற்பட்ட அஸ்தான பயசங்கை, அதாவது இவர் பயப்படுற மாதிரி அங்கே ஒன்றும் இல்லை. பெரியாழ்வாருக்கு பயம், ஐயோ பகவானுக்கு கண்ணு பற்ற போதுன்னு. பகவானுக்கு கண்ணெச்சில் படுமா? பகவானுக்கு ஒரு தீங்கு வரக்கூடிய அளவு பார்வை பார்க்கக்கூடியவன் எவன் இருக்கான்? ஒருத்தன் இல்லை. ஆனால் அவருக்கு அவர் மேலே உள்ள அன்பினாலே அப்படி தோணுது.
ஒரு சின்ன வயசில் ஒரு கார்ட்டூன் பார்த்தேன் ஒரு பத்திரிக்கையில். ஒரு 80 வயசு கிழவி தன்னுடைய 45 வயசு மகன் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆசிரியராக வேலை பார்க்குறாரு. அம்மா நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்லுதான், பார்த்து போடா, டவுனில் பிள்ளை பிடிக்கிறவங்க அதிகமாக வந்துட்டாங்களாம், இப்போ உன்னை எவனும் பிடிச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் 45 வயசு பிள்ளைய பிடிக்கிறதுக்கா அவங்க கோஷ்டி காத்திருக்கு. தாய் பாசமானது அந்த அறிவுக்கண்ணை மறைக்கிறது. அது மாதிரி பெரியாழ்வாருக்கு ஒரு பரிவு பகவான் மேலே, பொங்கும் பரிவு. அவர் எழுதின பெரியாழ்வார் திருமொழி பூரா கண்ணனை குழந்தையாக்கி இவர் தன்னை தாயாக நினச்சி அவனுக்கு மங்களம் செய்கிற மாதிரி தான் எழுதியிருக்கார் கம்ப்ளீட்டாக. இவர் அதே மாதிரி அந்த பாவனையில் இற்றைக்கும் 7 பிறவிக்கும் ஒற்றுமை ஆவோம் என்று தொண்டு மனப்பான்மையில் எழுதுனதுனால அடுத்தாப்புல அந்தம்மாவுடைய பிரபந்தம். அப்போ வைணவத்தினுடைய சாரமான எண்ணம் அது. அடுத்த ஒரு பெருமை, அவர் ஆண்டாளுக்கு தந்தை, பகவானுக்கு மாமனார். அப்போ பிளட் ரிலேஷன் ஆகிப்போச்சு. அப்போ அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தரணும்ல, அதனால் அந்த சீனியாரிட்டி. இப்போது நான் சொன்ன இந்த காரணங்களுக்காக திருப்பல்லாண்டு 4000 முதலில் வைக்கப்பட்டது. இந்த திருப்பல்லாண்டு மொத்தம் 12 பாட்டு. அதில் முதல் பாட்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. இந்த செவ்வடிங்கிறது சில பிரதிகளில் சேவடின்னு இருக்குது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு, இதில் ஆயுள், ஆண்டு என்ற சொல் ஆயுளை குறிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போவும் பெரியவங்க நாம் காலில் போய் விழுந்தோம்னா முதல்ல இது சொல்கிறது இதுதான், தீர்காயுஷ்மான் பவ, ஆயுஷ்மான் பவ, நல்லா இருப்பா. அதுக்கப்புறம் நான் உனக்கு பணம் வரணும், அதெல்லாம் முதல்ல ஆயுசு வேணுமில்லை. இவர் பிராமணர் பட்டாச்சாரியார் இல்லையா, அதை இவங்க சொல்லாலே ஆயுஷ் ஹோமம் பண்ணுறாரு. பகவானுடைய திருமேனி சௌந்தரியத்தை பார்க்கிறவர்கள் அனைவருக்குமே ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கானே, யாரு கண்ணும் பற்றக்கூடாதே, இவன் ரொம்ப நாள் ஆரோக்கியமாக இருக்கணுமேன்ற ஒரு கவலை தோணுமா. இதுக்கு ஒரு இன்னொரு உதாரணம், வால்மீகி ராமாயணத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை காணவில்லை என்று தேடிக்கொண்டு வருகிறார்கள். அப்போது ஜட்டாயு அங்கே அடிபட்டு கிடக்கிறவன் ராமனை பார்த்து சீதையினுடைய வேரபவுட்ஸ், அவளை சீதையை ராவணன் தூக்கிட்டு போனாங்கிற விவரத்தை சொல்ல தலைப்படுகிறார். அப்போ சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஜட்டாயு, யாம் ஓஷதீமிவ ஆயுஷ்மன் அன்வேஷசி மகாவனே, ராமா, காட்டிலே மூலிகையை தேடுவது போலே நீ சீதையை தேடுகிறாயா என்று கேட்கிறார். அப்படி கேட்கும்போது யாம் ஓஷதி மூலிகையை தேடுவது போலே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சீதையை தேடுகிறாயான்னு கேட்க வேண்டியதானே. அங்கே சென்டென்ஸு ஸ்டாப் ஆகி போச்சு. இடையில் ஒரு இடைச்செருகல், இன்டர்பொலேஷன், இன்சர்ஷன் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, ஆயுஷ்மான், தீர்காயுஷாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சீதையை தேடுகிறாயான்னு கேட்குறாரு. ஒரு சென்டென்ஸை காட்டில் மூலிகையை தேடுவது போலே அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு தீர்காயுஷாயிரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சீதையை தேடுகிறாயான்னு முடிக்கிறான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னால், ஏன் அந்த சென்டென்ஸு பிரேக் ஆகுது நடுவில்? அந்த ராமனுடைய சௌந்தரியத்தை பார்த்துட்டு அப்பா அப்படி இருக்கானே, இவனுக்கு ஆயுசுக்கு ஒன்றும் குறை வரக்கூடாது என்று அந்த நெருக்கடியான நிலைமையில் கூட ராமனுக்கு மங்களாசாசனம் பண்ணுறாரு ஜடாயு. அதுக்கு அவர் என்ன பண்ணுவார், ராமனுடைய தோற்றம் அப்படி இருக்கே. அவன் ஜனக மகாராஜாவுடைய ராஜ தர்பாரில் கொண்டு போய் விஸ்வாமித்திரர் நிறுத்துறாரு. விஸ்வாமித்திரர் மகரிஷி ஆச்சேன்னு சொல்லி அவன்
அர்க்கியம் பாத்தியம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற போது அவன் கண்ணு போல ராமன் மேலே இருக்குது. யார் இது இவ்வளோ அழகாக இருக்கானேன்ட்டு. அப்போ ஜனகன் சொல்கிறான், பத்ரம் தே, நீ நல்லா இருவா அப்படின்னு. அப்போ பகவானை பார்க்கிறவர்கள் அவனுக்கு மங்களாசாசனம் செய்யாமல் இருக்க முடியாது. ஒரு அழகான குழந்தைய வாசலில் வச்சுக்கிட்டு ஒரு தாய் உக்காந்துருக்கா. ரோட்டில் போகிற வர கிழவிங்கள்லாம் அந்த பொண்ணை பார்த்தோமா, கன்னத்தில் ஒரு கருப்பு கொட்டை வையுமா, திருஷ்டி சுற்றி போடு, ஏன் இப்படி வாசலில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குற, எல்லார் கண்ணும் ஒரு மாதிரி இருக்காது, உள்ளே போய என்று சொல்லுவார்கள். ஏன்? அந்த குழந்தையின் அழகை பார்க்கிற போது அவர்களுக்கு ஒரு கவலை ஏற்படுகிறது. ஐயோ, இந்த குழந்தைக்கு திருஷ்டிப்படக்கூடாதே, ஒரு தீங்கு வரக்கூடாதே என்ற ஒரு அக்கறை, ஒரு தாய்மை. அந்த கிழவிக்கு இந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இரத்த உறவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு அக்கறை. அழகை பார்க்கிற இடத்துல இப்படி அச்சம் உண்டாவது சகஜம்தானே. அதனால தான் பெரியாழ்வார் சொல்லாலே ஆயுஷ் ஹோமம் பண்ணுறார். யாருக்கு? பகவானுக்கு. யாருக்கு அது தேவை இல்லையோ அவருக்கு அதை பண்ணுறார். அக்கறையினாலே, அன்பினாலே, அச்சத்தினாலே. இப்போது இந்த பல்லாண்டு என்ற ஆண்டு என்ற சொல்லுக்கு வயது, ஆயுசுங்கிற ஒரு பொருள் இன்னொரு ஆழ்வாரும் பாடியிருக்கார் திருமாலையில். வேதநூல் பிராயம் 100 என்று ஒரு பாசுரம் ஆரம்பிக்குது. வேத கணக்குப்படி ஒரு மனுஷனுக்கு ஆயுசு 100யா அப்படின்றார். அப்போ பிராயம் 100ங்கிறது ஆயுசு என்பது ஆண்டுங்கிற அர்த்தத்தில் வருது. அப்போ ஆண்டு என்ற சொல் இங்கே ஆயுள் விருத்தியை குறிக்கிறது. சரி, இப்போ அடுத்து பல்லாண்டு. நல்லா இப்போது ஜட்டாயு ஒரு தடவை சொன்னான் ஆயுஷ்மன் அப்படின்னு. அது மாதிரி இவரும் பல்லாண்டுன்னு ஒரு தடவை பாட்டு நிறுத்த வேண்டியது தானே. பல்லாண்டு 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 ட்ரிப்ளிகேட் அடிக்கிறார் 3 தடவை. எதுக்கு அப்படின்னா, இந்த திருப்பல்லாண்டுக்கு வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை மணியான வியாக்கியானம் எழுதியிருக்கார். இது தவிர பிரதிபாதிபேங்கிற மணங்கராச்சாரிய சுவாமிகள், ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் பத்திரிகையாசிரியராகிய ஸ்ரீ கிருஷ்ணசாமி ஐயங்கார் சுவாமிகள், இன்னும் பலர் அரும்பத உரைகள் எழுதியிருக்கிறார். நிறைய உரை இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க புத்தி சாத்துரியத்துக்கு ஏற்ப விளக்கங்களை வெளிக்கொண்டு வர்றாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் படித்தேன். எல்லாத்துலேயும் இருந்து க்ளீனிங்ஸ் அதில் ஒரு சிறப்பான பகுதியாக எடுத்து ஒரு கலவை கலந்து இப்போ உங்கள் முன்னால் வைக்கிறேன். அதான் பெரியவங்களுடைய கருத்து. இப்போது 3 முறை ஏன் பல்லாண்டு சொல்கிறார் அப்படின்னா, அதுக்கு உரையில் என்ன வருது, தாகம் எடுத்தவன் தண்ணீர் தண்ணீர் என்று பலமுறை கூவுவது போலே பெருமாளுக்கு என்ன வந்துவிடுமோ என்ற அச்சத்தால் பாதிக்கப்பட்ட பெரியாழ்வார் பல்லாண்டு 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 என்று 3 முறை பதறுகிறார் உரை. அதுக்கு மேற்கோள் காட்டுறாங்க, நம்மாழ்வாரும் பொலிக பொலிக பொலிகன்னு 3 தடவை சொன்னார். அது ஆர்த்தி துடிப்பை காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே உரைகாரர் எழுதுகிறாரு, அதுக்குன்னு பெரியாழ்வார் கூறியது கூறல்ங்கிற குற்றம் பண்ணிட்டாரு, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறாரு, முடிவு பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு பல்லாண்டுக்கும் ஒரு தனி சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்றார். முதல் பல்லாண்டு மனித கணக்காலே பல்லாண்டுங்கிறார். ஒரு மனுஷனுக்கு ஒரு வருஷங்கிறது என்ன, 30 நாள் கொண்டது ஒரு மாதம். அப்படி 12 மாதம் 365 நாள் கொண்டது ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷமானது தேவர் கணக்குப்படி தேவர்களுக்கு ஒரு நாள். அப்படி நாளாலே ஒரு வருஷம் தேவர்களுக்கான, அது பிரம்மாவுக்கு ஒரு நாள். அப்போ கேலண்டர் வித்தியாசப்படுது. மனித கணக்கின்படி ஒரு வருஷங்கிறது வேறு, தேவர்கள் கணக்குப்படி ஒரு வருஷங்கிறது வேறு, பிரம்மாவுடைய கணக்கின்படி ஒரு வருஷங்கிறது வேறு. இங்கே அவர் சொல்கிறார், முதல் முறை வரும் பல்லாண்டு மனித கணக்குப்படி பல்லாண்டு, 2வது முறை வரும் பல்லாண்டு தேவ கணக்குப்படி வரும் பல்லாண்டு, 3வது முறை வரும் பல்லாண்டு பிரம்மா கணக்குப்படி பல்லாண்டு,
அப்புறம் 4வது பல கோடி 100,000ன்னு சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு உரையில், ஒரு அண்டத்திலே ஒரு பிரம்மா, ஒரு விஷ்ணு, ஒரு சிவன், 14 உலகங்கள் இருக்கின்றன அல்லவா? அது மாதிரி நிறைய அண்டங்கள் இருக்குல்ல. ஒவ்வொரு அண்டத்துலேயும் ஒரு பிரம்மா இருப்பான்ல. அந்த எல்லா பிரம்மாக்களுடைய கணக்குப்படியும் பல்லாண்டு. அதுதான் பல கோடி 100,000. பல அண்டங்களிலே இருக்கக்கூடிய பல 100,000 பிரம்மாக்களுடைய கணக்குப்படியும் பகவான் அத்தனை ஆண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாராம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000. மல்லாண்ட திண்தோள் மணிவண்ணா. மல்லாண்ட திண்தோள்னா கம்சன், சாணூரன், முஷ்டிகன், அரக்கர்கள் அனைவரையும் ஒவ்வொரு அவதாரத்திலும் வன்முறையாக மல்யுத்தம் செய்து, ஆயுத யுத்தம் செய்து, பல வகையாலே போராடி அழித்திருக்கிறான். அதான் மல் ஆண்ட தென்தோள். மணிவண்ணா. மணிவண்ணான மணிவண்ணான அழகிய ரத்தனம் போன்ற வண்ணமுடையவன், அழகான தோற்றம். அந்த அழகான தோற்றத்துக்கு சில உதாரணம் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, ராவணன் ராமனை பார்த்துட்டு, அது வரைக்கும் ராமனை பார்க்கல ராவணன். அவன் யுத்த மைதானத்தில் ராமனை பார்த்துட்டு, ராமன் இல்லாத இடத்துல ராமனை பற்றி சொல்கிறான். என்ன சொல்கிறான், கம்பன் வார்த்தை பாருங்கள், நாயென தகுதுமன்றே காமனும் நாமும் எல்லாம். நான் இது நாள் வரைக்கும் மன்மதன் தான் அழகுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் முகத்தை கண்ணாடியில் பார்த்துட்டு நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ராமனை பார்த்துட்டிங்க, நானும் ஒரு நாய், மன்மதனும் ஒரு நாய், அவ்வளோதான் கம்பேரிசன். அவ்வளோ அழகாக இருக்கான். பெர்ஃபெக்ட் லிம்ஸ், பெர்ஃபெக்ட் ஆர்கன்ஸ், அளந்தெடுத்த மாதிரி இருக்குது. இப்போ நாமெல்லாம் கண்ணாடியில் பார்த்தா வலது கண்ணு ஒரு சைஸு, இடது கண்ணு ஒரு சைஸு, வலது மூக்கு தொலை ஒரு சைஸு, இடது மூக்கு தொலை ஒரு சைஸு, லெஃப்ட் சைடு ஒரு மாதிரி, ரைட் சைடு ஒரு மாதிரி, இப்படிலாம் இருக்கும். அவனுக்கு யூனிஃபார்மாக இருக்கே. அடுத்து வைரவாயினால் வாழ்த்தினான் வாலி. வாலி இருக்கிறானே, தன்னுடைய மார்பிலே அம்பு பட்ட உடனே அப்போது அந்த அம்பை பிடுங்கி பார்க்குறான். ராமா என்ற 2 எழுத்தை பார்த்தானா, பார்த்த உடனே ராமனாய் இதை செய்கிறான் என்று கண்டபடி ஏச ஆரம்பிச்சிட்டான். அப்போது சீதையை ராவணன் தூக்கிட்டு போன பிறகு உனக்கு புத்தி பிசகிருச்சாடா, நீலாம் ஒரு ராஜாவா? நான் புறப்படையிலேயே என் மனைவி தடுத்தாளே, அவள் பேச்சை கேட்காம போனனே, ராமன் அப்படிலாம் கீழ்த்தரமாக போக மாட்டான் நினச்சா போயிட்டியே என்று கண்டபடி வைர வாலி அந்த வசவுக்கு கூட ஒரு வார்த்தையை கலந்து விடுறான். என்ன கலக்கிறான், ஓவியத்து எழுத ஒன்றா உருவத்தாய். கோபமாக வைகிற போது கூட சித்திரக்காரங்க கூட படம் வரைய முடியாத பாவம் முகம், அவ்வளவு ஹேண்ட்ஸமாக இருக்கிற நீ, அதிலெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, அழகாக இரு, செய்கிற காரியம்தான் ஒன்றும் சரியில்லை என்று வைரவாயால் வாழ்த்தினான் வாலி. அவன் பர்சனாலிட்டி அப்படி இருக்கு. அப்புறம் வைய வந்த வாயினால் வாழ்த்தினாள் தாரை. தாரை இருக்கிறாளே, தன் கணவன் வாலி ராமனால் கொல்லப்பட்டான் என்று கேள்விப்பட்டு அலறி பிடித்து கொண்டு ஓடி வருகிறாள் அரண்மனையிலிருந்து. ராமனை இன்னைக்கு ஏசி தீர்க்கிறதுன்னு. ஆனால் அவள் கோபமெல்லாம் ராமனை கண்டவுடனே அது அட்மிரேஷனாக மாறிடுச்சு. அவள் ராமனை புகழத் தொடங்கி விட்டாள். கம்பராமாயணம் படித்து பாருங்க தெரியும். அப்போ வைய வந்த வாயால் வாழ்த்தினாள் தாரை. அடுத்து விதவையாகி வாழ்த்தினாள் மண்டோதரி. ராவணனை ராமன் கொன்னுட்டான்னு உடனே மண்டோதரி ராவணன் மேலே விழுந்து அழுகிறா. அப்போ அப்படி திரும்பி ராமனை பார்த்துட்டு, என் புருஷனை கொன்னுட்டியா பாவி என்று சொல்ல வந்தவள் தன்னை விதவையாக்கினவனை, என்ன ஒரு கம்பீரம் என்று அவனுடைய பர்சனாலிட்டியை வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டா. வால்மீகி ராமாயணம் படித்து பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட தோற்றம்
பல்வேறு விதமான அறிவும் ஆற்றலும் ரசனையும் உள்ள மக்களாலே ஏகமனதாய் புகழப்பட்ட ஒருவனுடைய தோற்றம். யாராவது ஒருத்தன் அவன் அசிங்கமாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்களா? இப்போது சில நடிகர்கள் மேலே ரசிகர்கள் மோகமாக இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நடிகர் பேரை சொல்லி புகழ்வாங்க. அந்த நடிகரை பிடிக்காத ஒருத்தன் சொல்லுவான், அவன் மனித குரங்கு மாதிரி இருக்கான், ஐயா வேணா நடிகனா அப்படின்னு அவன் ஏசுவான். அப்போ ஒருத்தன் புகழ்கிற ஒருத்தனை இன்னொருத்தன் ஏசுவான். இந்த ராமனை, இந்த பகவானை யாராவது அசிங்கமாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்களா? ஏகோபித்த கருத்து, யூனிஃபார்ம் ஒப்பீனியன். அவன் சுந்தரேஷு சுந்தரக ராமக, அழகர்களில் சிறந்தவன் ராமன் என்று பெயர் வந்தது. மணிவண்ணா, அது இந்திர நீலக்கல் போல் இருக்கிறான் மணி, இந்திரமணி. அப்போ ஒரு காஸ்ட்லி ஜெம் இருந்தால் அதை எப்படி வைப்பாங்க? அதை ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே வச்சு, அதை ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு, அதை ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு, ஒரு இரும்பு அலமாரியில் போட்டு 2 பக்கம் பூட்டு போட்டு அதை ஒரு குத்தூசி வச்சு குத்தினா தான் திறக்க முடியும் என்று நம்பர் லாக் போட்டு வைப்பா. அது மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கிற இந்த பொருள், இந்த பரவஸ்து இப்படி வானத்தில் நிற்கிதே, எல்லார் கண்ணும் படுமே, இங்கே வந்திருக்கிறவன்லாம் நல்லவனா சொல்ல முடியுமா என்று ஒரு மணி போன்றவன் நீ ஏன் வந்தாய் என்று பதறுகிறார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு, பல கோடி 100,000. அப்போது அடுத்து ஒரு உதாரணம் காட்டுறார் வருகிறார். மதுராவிலே சாணூரன் முஷ்டிகன் என்ற மல்லர்களோடு கிருஷ்ணனை பலராமனை மோதவிட்டான் கம்சன். அப்போ யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் மதுராவில் உள்ள கன்னி பெண்கள் முதலாக கிருஷ்ணனை பார்த்துவிட்டு, ஐயோ இந்த பால்வடியும் முகமுள்ள இந்த பாலகனை இந்த காட்டு குஸ்தி பயில்வான்களோடு மோதவிட போகிறார்களா, என்ன கொடுமை என்று கதறி கண்ணீர் வடிக்கிறார். அவர்களுக்கு அது சகிக்க முடியவில்லை. கிருஷ்ணன் ஜெயிக்க போகிறானா இல்லையாங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. இவன் எங்க அவன் எங்க, இது மேட்ச்லெஸ் மேட்ச், இது சரியான ஒரு போட்டி இல்லை என்று அவர்கள் வருந்தினார்கள். இதெல்லாம் அவங்க கொடுக்குற உரை விளக்கம். அப்புறம் செவ்வடி அல்லது சேவடி, இது செம்மையான அடின்னு அர்த்தம். பாதம் செம்மையாக இருக்கு, சிகப்பார். சப்தரக்தம் என்று சாரீரக சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க. உடம்பில் 7 உறுப்புகள் சிகப்பாக இருக்கணுமோ, அதில் பாதம் ஒன்று. இப்போது இவங்க பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த அடி ஏண்டா சிகப்பாக இருக்குன்னா, ஒன்று பக்தர் தலை தொட்டு தொட்டு சிவந்த அடி, 2 அவர்களை புனிதமாக்கி சிவந்த அடி, ராமனாக வந்தபோது காட்டிலே அலைந்து சிவந்த அடி, திருவிக்கிரமனாய் உலகளந்த காலத்திலே அனைத்து உலகங்களையும் அளந்ததினாலே சிவந்த அடி, திருமகள் தன் மலர்கரங்களாலே பிடித்து விட்டதனாலே சிவந்த அடி என்று இத்தனை விளக்கங்கள் கொடுக்குறாங்க. சேவடி செவ்வடிங்கிறதுக்கு. செவ்வி என்றால் இளமை, புதுமை மாறாமல் இருக்கிறது. அவன் பாதங்கள், இப்போது நம்ம எல்லாருமே குழந்தையாக இருந்தபோது நம்ம பாதம் சிறுசாக அழகாக இருந்திருக்கும். நம்ம தகப்பன்மார்கள்லாம் அந்த பாதத்தை எடுத்து கன்னத்தில் வச்சுக்குவாங்க ஷேவிங் முடிஞ்ச உடனே. ஆனால் இப்போ பெருசாக வளர்ந்த பிறகு ஒவ்வொருத்தன் பாதமும் எப்படி இருக்குது, எருமை மாட்டு பாதம் மாதிரி ஆயிடுச்சு இல்லை. இப்போ யாராவது எடுத்து கன்னத்தில் வச்சுக்குவாங்களா? என்ன, செவ்வி மாறிவிட்டது, அந்த புதுமை மாறிவிட்டது, முதுமை வந்து விட்டது, இளமை போய்விட்டது. ஆனால் இவர் சொல்கிறார் பெரியாழ்வார், இந்த பகவானுக்கு அந்த செவ்வி மாறப்படாது, இப்படியே இருக்கணும். திருக்காப்புன்னு அது ரட்சை பண்ணுறார். ரட்ச என்று ரட்சை பண்ணுறார். இது முதல் பாட்டு. அடுத்து 2வது பாட்டு. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு, வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு, படைவோர் புக்கும் முழங்கும் பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. இதில் அடியோமோடும் நின்னோடுங்கிறார். இவர்
பகவான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கல. ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டி, உனக்குன்னு ஒரு தொண்டர் படை இருக்க, அவங்களும் நல்லா இருக்கணும். அடியோமோடும் நானும் என்னை போன்ற தாச மனப்பான்மை உள்ள அடியவர்களும். அது ஏன்டா எல்லாரையும் கூப்பிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்? முதல்ல சிங்குலரில் ஆரம்பித்தார், வர வர பிளான் பெருசாக விரியுதே. என்ன காரணம்னா, அதுக்கு உரைகாரர் சொல்கிறாரு, ஏகக சுவாதுன புஞ்சிதா, சுவையான பொருளை தனியே உண்ணக்கூடாது. ஒரு லட்டு கிடைக்குதுன்னா உடனே பக்கத்து வீட்டு மாமாவை கூப்பிட்றா, அவர் திருப்பதி லட்டுக்கு ரொம்ப ஆசைப்படுவார் அப்படின்னு கொஞ்சம் அவருக்கு கொடுக்கணுங்கிற நினைப்பு வேணும். ஒரு லட்டு வந்தவுடனே கதவை சாத்து பூட்டு, யாராவது காலிங் முள் அடித்தா வீட்டில் நான் இல்லைன்னு சொல்லு என்று சொல்லிவிட்டு ஸ்டோர் ரூமில் போய் சாப்பிடக்கூடாது. அது கெட்ட பழக்கம். அப்படி சாப்பிடுகிறவர்களுக்கு மறுஜென்மத்தில் ஆகாரம் கிடைக்காதியா. அதான் ஏகக சுவாதுன புஞ்சித்த, சுவையான பதார்த்தங்கள் இருந்தால், இனிமையான பதார்த்தங்களை தனிமையாக உண்ணக்கூடாது, 4 பேர் கொடுத்து சாப்பிடணும். இங்கே வந்திருக்கிறான், ஒரு காட்சி விருந்து அழிக்கிறான் இந்த காகுத்தன். அதை நாம் மட்டும் அனுபவிக்கலாமா? அந்த பல்லாண்டு பாடக்கூடிய அனுபவத்தை அனைவரும் அடையட்டுமே. அடியோ மோடும்ன்றார். பிரிவின்றி இது எத்தனை வருஷம் இருக்கணும்? இப்போ நீ பல்லாண்டு இருப்ப, நாங்கள் உன்னோடு பல்லாண்டு பாடுவதற்காக நாங்கள் நித்திய காலம் இருக்கணும். எங்களுக்கு ஆயுசு மேலே ஆசை இல்லை, அது பாடணுங்கிறதுக்காக. நின்னோடும் உன்னோடு பிரிவின்றிங்கிறது. ஏன் உன்னோடு அப்படின்னு சொல்கிறார் தனிமையிலேன்னா, பகவான் ஒருவனே, முழுமுதல் இறைவன் ஒருவனே, சேஷி ஒருவன்தான். சில பேர் கடவுள் 2 தத்துவமாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அல்டிமேட் காட் ஒருத்தந்தான். 1000 பல்லாண்டு, முதல்ல ஒரு பல்லாண்டு சொன்னார், இப்போ 1000 பல்லாண்டுனா கால தத்துவம் உள்ளவரை, காலம் என்ற ஒரு தத்துவம் இருக்கிறவரை. வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. இப்போ அடுத்து மகாலட்சுமியை பற்றி பாடுறார். உன்னுடைய வலது மார்பிலே வடிவாய், வடிவுனா நிறம், அவளுடைய கலர் எப்படி கலராக இருக்குதுன்னா மின்னல் போன்ற கலர். இவன் கொஞ்சம் கருப்பு, அந்தம்மா மின்னல் மாதிரி நிறமா. அதுக்கு அங்கே வேதத்திலேருந்து மேற்கோள் கொடுக்குறாங்க. நீலதோயதம் மத்தியஸ்தா, நீலமேகம் நடுவில் இருக்க சுற்றி மின்னல் இருப்பது போலே மகாலட்சுமியும் அவனும் இங்கே அந்தர்யாமியாக இருக்கிறார் என்று. அப்போது இந்த மிதுனம் பிரிவின்றி 1000 பல்லாண்டு இருக்க வேண்டும். நின் வல மார்பினில், மகாலட்சுமி வலது மார்பில் இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆலிங்கனத்துக்கு எளிதாக ஒரு மனைவியை வலக்கையினால் ஆலிங்கனம் செய்ய வேண்டும். வாத்ஸ்யாயன மகரிஷி அப்படி தான் சொல்கிறார். படுக்கையிலே கணவன் தன்னுடைய இடது பக்கமானது படுக்கையில் படும்படி படுத்து அவள் வலது பக்கமாக அவளை அணைக்கத்தக்கதாக அவளை வைத்து கொள்ள வேண்டும். அணைப்பு என்பது வலது கரத்தால் அணைக்கணும். அப்போ ஆலிங்கனத்துக்கு எளிதாக இருக்கணுங்கிறதுக்காக வல மார்பினில் என்று சொல்கிறார். வாழ்கின்ற, என்ன வாழ்கின்ற, அவன் மார்பிலே வாழ்வது தான் வாழ்வு, இல்லைன்னா நான் வாழ வெட்டி. ஜனகனுடைய அரண்மனையிலே கன்னியாக இருந்ததையெல்லாம் அவள் வாழ்வாக எண்ணவில்லை. அவனோடு சேர்ந்த பிறகு வந்தது தான் வாழ்வு. காட்டுக்கு வந்தாலும் அவனோடு இருந்தாலும் எனக்கு அது போதும். காட்டில் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு ராமன் அவளை பார்த்து அனுதாபப்பட்ட போது, இல்லையே நான் கஷ்டப்படுறதா நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம், ரொம்ப சந்தோஷமாக இருங்க. என்னை விட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா தங்கமும் ரத்தனமும் நிறைந்த அந்த அரண்மனை எனக்கு நரகமாக இருந்திருக்கும் என்று அவன் மார்பினில் வாழ்வதை வாழ்வாக எண்ணுகிறாளாம். அதனால் வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தீங்களே, என்னாச்சு, அவன் நல்லா வாழ்கிறாளா இல்லை வாழா வெட்டியா அப்படின்னு கேட்பாங்க. புருஷனோட வாழ்கிறது தான் வாழ்வு. அப்போது வாழ்கின்ற மங்கை, மங்கை என்பது ஒரு பெண்ணுக்கு உரிய நல்ல ஒரு கவர்ச்சியான பருவம். ஒரு 16லேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிற பருவத்தை மங்கைன்னு சொல்லுவோம். அலர்மேல் மங்கைன்னு சொல்லுவோம். யுவதிஷ்ச குமாரிணி, வேதம் அவளை பற்றி சொல்லும்போது அவள் குமாரிணி, யுவதி. அந்த மங்கையோட போடுறார். மங்கையும் அப்படின்னா எதுக்குடானா,
பூதேவி நீலாதேவி மற்ற தேவிகளும் சேர்த்தியதில் ஹ்ரீஷ்ச தே லக்ஷ்மீஷ்ச பத்னியோ புருஷ சூக்தம் சொல்லுது. உனக்கு திருமகள் ஒரு மனைவி, பூமாதேவி ஒரு மனைவி, நீலாதேவி ஒரு மனைவி, அவர்கள் அனைவரும் உன்னோடு சேர்ந்திருக்கிறார்கள். அப்போது வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. அந்தம்மா வாழட்டும் பல்லாண்டுன்னு சொல்லலை, அங்கே நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. இவர் பாடுறது இந்த சேர்க்கை, இந்த மிதுனம் இது பல்லாண்டு இருக்க வேண்டுங்க. அந்த அம்மாவுக்கு ஆயுசு நான் பல்லாண்டு சொல்கிறேன், உனக்கு ஆயுசு தனியாக பல்லாண்டு சொல்கிறேங்கிறது இங்கே கருத்து இல்லை. நீயும் அவளுமாய் சேர்ந்திருக்கும் இந்த இருப்பு, உன் மார்பினிலே அவள் வாழும் இந்த வாழ்வு, இந்த சேர்த்தி பல்லாண்டு இருக்க வேண்டும் அப்படின்றார். அடுத்து வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு. இந்த வலத்துறையும் சுடராழி, வலது கையில் சுதர்சன சக்கரம் இருக்குது. அது வடிவார் ஜோதி, ஒரு விதமான கலர், அக்னி கலர் சக்கரத்தாழ்வார். இதை பற்றி வேதம் என்ன சொல்லுது? பகவானுடைய நிறம் கிருஷ்ண பிங்களம், அதாவது இந்த கருப்பும் மஞ்சளும் கலந்த ஒரு நிறம். அதற்கு காரணம் என்னடான்னா சுதர்சனருடைய நிறம் அதோடு கலந்து அப்படி தோணுதான். பகவானை பார்த்தா கிருஷ்ண பிங்களமாக தோணுதான். அதுக்கப்புறம் படைபோர் புக்கு முழங்கும பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. அடுத்து சங்கு, யுத்தத்திலே புகுந்து சிம்மநாதம் எழுப்பக்கூடிய அந்த சங்கு பாஞ்சஜன்யம், அதுவும் பல்லாண்டுங்கிற. பகவத்கீதையில் முதல் அத்தியாயத்தில் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிற போது வியாசர் எப்படி எழுதுகிறாரு? எல்லோரும் அவரவர் சங்கனை எடுத்து முழங்கினார்கள், எல்லாரும் ஊதி முடிக்கிற வரைக்கும் கண்ணன் பொறுத்திருந்தான். அதுக்கப்புறம் அவனுடைய பாஞ்சஜன்யத்தை எடுத்தான், அதை ஊதினான். அந்த சத்தம் என்னடா ஆச்சுன்னா, சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி விதாரயத்து, அந்த ஒலியானது கௌரவர்களுடைய இதயத்தை பிளந்தது, அவர்கள் ஊக்கத்தை அழித்தது. அப்போது அவனுடைய சங்கு ஒலிக்கு மட்டும் அப்படி ஒரு பவர் இருந்தது, மற்ற சங்குகளுக்கு அந்த பவர் இல்லை. அந்த வரியை வியாசர் இவனுக்கு தான் போடுறாரு. தெருக்கூத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தாண்ட ஆண்டின்னு. அதுக்கு தவறாக ஒரு கொச்சையான கதை சொல்லுவாங்க. ஒரு ஆண்டி ஆடு விட போனான், அங்கே ஆட்டு சங்கை பிடிக்கிறதுக்கு போல தன் சங்கை பிடிச்சிட்டான், அதனால் பிடிப்பட்டு மாட்டிக்கிட்டான் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அது இல்லை, அதுக்கு அர்த்தம் சும்மா கிடந்த சங்குன்னா, சங்கு ஆயுதமும் இல்லை, அதே சமயத்தில் ஆயுதம்னு சொல்லலாம். துரியோதனன் கிருஷ்ணன்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போயிட்டான், நீ ஆயுதம் எடுக்கக்கூடாதுன்னு. அதனால் அவன் ஆயுதம் எடுக்கலை. ஆனால் எல்லோரும் சங்கு ஊதுறாங்க. சங்கு ஊதுனா என்ன? சங்கு ஊதுனா அது ஆயுதமா? அதனால் சும்மா கிடந்த சங்கு அதை ஊதி கெடுத்தான். எதை கெடுத்தான்? கௌரவர்களுடைய வெற்றி வாய்ப்பை கெடுத்தான். இந்த சங்குனுடைய ஒலியே அங்கே ஜெயலக்ஷ்மியை விரட்டிடுது, அவங்கள விட்டு மூதைவு பிடிக்குது. சில வகை ஒலிகளுக்கு அந்த ஒரு சக்தி உண்டு. இப்போது மங்களமான ஒலி உண்டு. ஒரு கிரகப்பிரவேசம்னு வச்சுக்கோங்க. கிரகப்பிரவேசம்னு சொன்னால் நாதஸ்வரம். அந்த நாதஸ்வர ஓசை கேட்டால் துஷ்ட ஆவிகளெல்லாம் ஓடிவிடும். ஆனால் அமங்கலமான ஒலின்னு ஒன்று உண்டு. அது என்ன? அதுக்கு இங்கிலீஷில் ஈரின்னு சொல்லுவான், ஃப்ரைட்டனிங் எஃபெக்ட். ஷேக்ஸ்பியர் நாடகங்கள்லாம் ஒரு பேய் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்றாப்புல ஒரு சவுண்டு கொடுப்பாங்க. இப்போ கூட சினிமாவில் ஒரு பேய் பிசாசு வருதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேய் ஒலி கொடுப்பான், அப்படி கொடுப்பான். இல்லாட்டி பேய் சிரிப்பா ஹே அப்படின்னு சவுண்டு கொடுப்பான். இதுக்கு ஈரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டு இங்கே கொடுக்குற கிருஷ்ணனுடைய சங்கு என்ன பண்ணிச்சு அப்படிங்கிறத அதை இவர் அந்த பாஞ்சஜன்யத்துக்கு பல்லாண்டு பாடும்போது உரைகாரர் ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறாருன்னா, அப்பாஞ்சசன்யமும்ங்கிறார். ஆனால் அந்த இப்போது பெரியாழ்வார் கண்ணு முன்னால் தானே பெருமாள் நிற்கிறாரு.
சக்கரம் நிற்கிது, சங்கு அங்கே தானே இருக்குது. என்னமோ சங்கு வராத மாதிரியும் சங்கு வைகுண்டத்தில் இருக்கிற மாதிரியும் அந்த பாஞ்சஜன்யம்னு ஏன் சொல்கிறாரு? இந்த ஆனாங்கிற சொல்லி எதுக்கு வருது என்று ஒரு கேள்வியை எழுப்பிக்கிட்டு அவர் சொல்கிறார், இந்த சங்குனுடைய வெண்மையான தகதக ஒளி தோற்றம் அதை பார்த்துட்டு இவருக்கே பயம் வந்துருச்சான். ஏன் கண்ணு பற்றும் போல் இருக்கே, இந்த மதுரை ஜனங்களுடைய கண்ணு பற்றணும்னு நான் முதல்ல பல்லாண்டு பாடினேன், இப்போது இந்த பாஞ்சஜன்யத்தை பார்த்தா எங்கண்ணே பற்றணும் போல் இருக்கேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாராம், இந்த கையால் அந்த சங்கு தெரியாதபடி தன் கண்ணை மறைச்சிக்கிட்டு இப்படி முகத்தை திருப்பிட்டாராம். திருப்பி அப்பாஞ்சசன்யமும் அந்த பாஞ்சஜன்யமும் பல்லாண்டு இருக்கட்டும், என் கண்ணு பற்றும், நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. அதான் பாஞ்சசன்யம் அப்படின்னு போடு, அது உரை. அப்போது படைபோர் புக்கு முழங்கும் பாஞ்சசன்யமும் பல்லாண்டு, இது 2வது பாட்டு. 3 வாளாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொண்மென் கூளாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலிட்டோம், ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர்வாழ் இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. வாளாட்பட்டு நின்றீர், அதாவது வாழ்க்கையிலே நோக்கமுள்ளவர்கள். வாழ்க்கைன்னு இவர் எதை சொல்கிறாரு? பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய கைங்கரிய பாக்கியம், அதுதான் வாழ்க்கை. அந்த மாதிரி நோக்கம் உங்களுக்கு இருக்குமானால், வாளாட்பட்டு அந்த கைங்கரிய போகத்திலே நாட்டம் இருக்குமானால், உள்ளீரேல் இருந்தா அப்படிங்கிறாரு. ஏன்னா அப்படி இருக்கிறது அரிது. கோயிலுக்கு போகிறவெல்லாம் அவன் நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிட்றதுக்கு தான் போகிறான், பகவான் நல்லா இருக்கணும்னு கும்பிட்றதுக்கு யாரும் போகிறதில்லை. அதனால் இருக்கீங்களா? இருந்தால் வந்து மண்ணும் மனமும் கொள்மீன். மண்ணுங்கிறது என்னென்னா, திருமலை திருநாள்னு ஒன்று உண்டு. பகவானுக்கு ஒரு மங்கள வைபவம் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பாலிகை, ஒரு மண் தட்டிலையாவது ஒரு மண் பானையிலையாவது மண் வச்சு அதில் மங்களமான தானியங்களை விதைத்து அவை முளைக்கிற போது அது திருமலை திருநாள்னு சொல்கிறது. அதை கொண்டு பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கிறது. அது வந்து ஒரு மங்களமான அம்சம். இப்போ எப்படி வந்து கல்யாணத்தில் புஷ்பங்கள் மங்களம், நாதஸ்வரம் மங்களம், அரிசி மாவு கோலம் மங்களம் என்று சொல்கிறோமோ, அதுபோல் இந்த முளைக்கட்டிய தானியங்கள் அது வந்து மங்களம். அதான் மண்ணும், அந்த மண் சுமக்கணுமில்ல, அதை சுமந்துட்டு வர்றதுக்கு மனமும் அந்த வைபவத்திலே கல்யாணத்திலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியமும், அந்த பாலிகைகளை சுமக்கக்கூடிய பாக்கியமும் இருந்தால் என்ன வாங்க. இல்லைன்னா கூளாட்பட்டு நின்றீர்களை, கூழுன்னு ஒரு சாப்பாட்டை சொல்கிறார். உங்களுக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னா எங்கள் குழுவினில் புகுதல் ஒட்டும், எங்கள் குரூப்பில் நீங்கள் சேராதீங்க. எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு பெருமாள்கிட்ட பிடுங்கிறதுக்கு வர்றவங்க இங்கே வராதிங்க, நாங்கள் பெருமாளுக்கு கொடுக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 7 ஆட்காலம் பழிப்பிலோம், நாங்கள் 7 தலைமுறை அப்படின்றார். 7 தலைமுறைங்கிறதுக்கு ஒரு உரைகாரர் என்ன விளக்கம் சொல்கிறார்? முன் 7 பின் 7 நடு 7, 21 தலைமுறைன்றார். 21 தலைமுறையும் நாங்கள் பழிப்பிலோம். பழிப்புனா சுயநலமாக நாங்கள் பெருமாள்கிட்ட எங்கள் பரம்பரையில் யாருமே ஒன்றும் கேட்டு வாங்கினதில்லை. அத்தை கூட நாங்கள் கேட்க மாட்டோம், அந்த பழிப்பு எங்களுக்கு இல்லை. 7 ஆட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் ராக்கதர் வாழ் இலங்கை, ராட்சசர்கள் வாழக்கூடிய இலங்கையை பாழாளாக படைபொருதான், அந்த இலங்கையை பாழாகும்படி அவன் ஆயுதங்களை எடுத்து யுத்தம் செய்தான். இப்போது பாழாக அப்படின்னு போடாமல் பாழாழாகன்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், விபீஷணனுக்கு ராமன் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான், அந்த இலங்கை உனக்கு தாண்டான்னு, அடுத்த ராஜா நீ தாண்டான்னு. அப்போ அந்த நாடு உருப்படியாக அவனுக்கு கொடுக்கணுமில்ல. அந்த நாட்டை பூரா பால் பண்ணி அதை சுடுகாடு ஆக்கிவிட்டு இனிமேல் இனி தாண்டா அதுக்கு ராஜா, இந்த சுடுகாட்டை ஆளுன்னு சொன்னால் அது நல்லா இருக்குமா? அப்போது இலங்கை பத்திரமா இருந்தால் தான் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் ஊரை அவன் ஒன்றும் செய்யலை. யாரை செஞ்சான்? ஆட்களை பால் ஆளாக அங்கிருந்த தீய ராட்சசர்களை படைபொருதான்
படை பொருதான்னா ஆயுதம் வைத்து சண்டை போட்டான்னு சொல்லலாம். அடுத்து படையை கொண்டு பொருதான், இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன்தொக்கதகைன்னு போட்டு என்ன படையை கொண்டு? குரங்கு படையை கொண்டு பொருதான். உலக வரலாற்றில் குரங்குகளை கூட்டிக்கிட்டு போய் இதுதான் என்னுடைய ஆர்மின்னு சொன்னவன் யாரும் இல்லை. ராமனுக்கு முன்னையும் இல்லை பின்னையும் இல்லை. இவன் ஒருத்தந்தான் குரங்குகள் என்னுடைய படை என்று சொல்லிக்கொள்வதிலே வெம்மிதமடைந்தான், வெட்கப்படவில்லை. ராவணன் அவனை இன்சல்ட் பண்ணுறான் சீதைகிட்ட. குரங்குகளை நம்பி வந்திருக்கான், குரங்குகளை கூட்டிகிட்டு வந்திருக்கான் என் சண்டைக்கு. எங்கேயாவது நடக்குமா? அவன் ஒரு குரங்கு பய, அவனுக்காக நீ ஏங்கி தவிக்கிறியா? என்ன கட்டிக்கா அப்படின்றான். அப்படி சொன்னால் சொல்லிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நந்தியினுடைய சாபம் எனக்கு பலிக்கணும். ஆக குரங்குகளால் தான் இது முடியும்னு சொன்னால் ரைட்டு, தேவர்களுக்காக நான் குரங்கு படைக்கு தலைவன் என்ற பெயரை சுமந்து கொள்கிறேன் என்று படையை கொண்டு பொருதான்கிறது படை பொருதான் என்று வருகிறது. அவனுக்கு பல்லாண்டு குருதுமே. இதில் இந்த பாட்டில் இதுவரைக்கும் அடியோமோடும் சங்கு சக்கரம்னு சொன்னவர் இந்த மூணாவது பாட்டில் மக்களையெல்லாம் கூப்பிடுறார். காரணம் என்னென்னா, மற்றவர்களையும் திருத்தி பண்ணிக்கொள்ள வேண்டும். அவன் சுயநலத்துக்காக சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய குணம் அவனுக்கும் வரணும் என்பதற்காக ஒரு வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் என்று சொல்லி கூழாட்பட்டு நின்றீர்களை குழுவினில் புகுதலிட்டோம் என்று ஒரு பேதப்படுத்தி பேசுகிறாரு. இதை பற்றி மணவாள மாமர்கள் சொல்கிறாராம், மங்களாசாசனத்துக்கு ஆள் தேடி பிரதிகூலரை அனுகூலராக்குகைக்கு பண்ணுகிற உபதேசம் திருப்பல்லாண்டு ஒன்றிலுமன்றோ உள்ளது என்கிறார் மணவாள மாமுனிகள். அதாவது உலகியல் கவர்ச்சியில் ஈடுபாடாக இருக்கிறவனை புத்தி திருத்தக்கூடிய உபதேசம் பண்ணக்கூடிய ஒரே ஆழ்வார் பெரியாழ்வார் தான். அவர் சொல்கிறார், எங்கே கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலிட்டோம் போல்டாக அடிக்கிறாரு என்று மணவாள மாமுனிகள் சர்டிஃபை பண்ணுறார். இவர் ஒருத்தர் தான் இந்த உபதேசம் பண்ணுறவர் என்று சொல்கிறார். இப்போது 3 பாட்டாச்சு. அடுத்தது 4வது பாட்டு. 7 நிலத்தில் இடுவதன் முன்னம் எங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள் வரம்பு ஒளி ஒல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணாயவென்று பாடும் மனமுடை பத்தர் உள்ளீர் பல்லாண்டு கூறுமினே. இது உரையாசிரியர் சொல்கிறார், இந்த பாடல் கைவல்ய நிஷ்டர்களுக்காக பெரியாழ்வார் எழுதினதுன்னு. கைவல்யம்ங்கிறது என்னன்னா, விரஜை நதியிலே ஜீவாத்மா குளித்து சூக்ஷ்ம சரீரத்தை விட்ட பிறகு வைகுண்டம் போகிறதுக்கு முன்னால் வைகுண்டத்துக்கும் விரஜை நதிக்கும் இடையில் கைவல்யம் என்ற ஒரு மோட்சம் இருக்குது. அந்த மோட்சம் யோகிகள் அடையக்கூடிய மோட்சம். யோகிகள் இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்மாவானது விடுதலை அடைந்து இந்த ஆத்மாவினுடைய மகிமையை அறிந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு மோட்சம். அங்கே பகவானுக்கு தொண்டு செய்கிறதெல்லாம் கிடையாது, ஆத்மா ஸ்வ அனுபவத்தை அனுபவித்து கொண்டிருக்கும். அதுக்கு கைவல்ய மோட்சம்னு பேர். இந்த பதஞ்சலி யோகம், இந்த யோகிகள்லாம் அதை நினச்சி தான் தவம் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்து சொல்கிறாராம், இது என்னையா உன் ஆத்மாவை நீ அனுபவிக்கிறேங்கிற, அந்த கைவல்ய மோட்சம் வேண்டாம்யா, இங்கே வைகுண்டத்துக்கு வா, பகவானுக்கு தொண்டு செய், அதை விட பெரிய சுகம் இங்கே இருக்குது என்று கூப்பிடுறார். 7 நிலத்தில் இடுவதன் முன்னம். 7ங்கிற வார்த்தைக்கு 3 அர்த்தம் சொல்கிறார். ஒன்று, தீய பொல்லாங்கான நிலம், சுடுகாடு. சுடுகாட்டில் உங்கள் உடம்பை வைக்கிறதுக்கு முன்னால் அப்படி ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம், சூக்ஷ்ம சரீரத்தை 7 என்று சொல்லுவார்கள். விரஜையிலே ஸ்நானம் பண்ணி அந்த சூக்ஷ்ம சரீரம் விட்டு போகும் அதுக்கு முன்னாலே. 3வது 7ங்கிறது ஸ்தூல சரீரம். இந்த சரீரமானது சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு முன்னம் எங்கள் குழாம் புகுந்து, நாங்கள் பகவானுக்கு பல்லாண்டு பாடக்கூடியவர்கள், அந்த கோஷ்டியில் நீங்களும் சேர்ந்துக்குங்க. கூடும் மனமுடையீர்கள் வரம்பு ஒளி ஒல்லை கூடுமினோம். வரம்பு ஒளி இது வரைக்கும் நீங்கள் ஒரு எல்லை வகுத்துருக்கிறீங்க, நாங்கள் கைவல்யம்தான் போவோம், எங்களுக்கு பெருமாளுக்கு
தொண்டு செய்யணுங்கிற நோக்கம் இல்லைன்னு ஒரு எல்லையை வகுத்திருக்கிறீங்க. அதை அழிச்சிருங்க, வேண்டாம். வரம்பு ஒளி வந்து ஒல்லை, சீக்கிரமாக வாங்க, எங்களோட வந்து ஜாயின் பண்ணுங்க. நாடும் நகரமும் நன்கு அறிய. நாடு ஒரு உரையில் எழுதுகிறார், நாடு என்றால் கிராமப்பகுதிகள், நகரம் என்றால் படித்த அறிவாளிகள் இருக்கும் இடம் அப்படிங்கிறது. இப்போது நாட்டுப்புறத்தான்னு சொல்லுவாங்க, கிராமத்தானே. அப்போது நீங்கள் கிராமமாக இருந்தாலும், படித்த ஃபேஷனபிள் பீப்புள் இருக்கக்கூடிய நகரமாக இருந்தாலும், நமோ நாராயணாயவென்று பாடும் மனமுடை பத்தர். பகவானுடைய நாமத்தை உறக்க பாடுவதில் கூச்சமின்றி வெட்கமின்றிங்கிறார். இப்போ பாம்பே இருக்குது. அந்த பாம்பேயில் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அதில் ஒரு 4 வழி பாதை சந்திக்கிற இடம், அங்கே சிக்னல் போட்டான். எல்லாம் 4 பக்கமும் டிராஃபிக் நின்று போச்சு. அப்போ வந்து பெடஸ்ட்ரியன் கிராசிங்க்கு பச்சை லைட் எரியுது, அதாவது பாதசாரிகள் நடந்து போகலாம்னு. அப்போ அந்த நேரத்தில் அந்த பாதசாரிகள் நடந்து போகிற பாதையில் ரோடை கிராஸ் பண்ணுற மனிதரை எல்லாரும் பார்ப்பான். அந்த 4 ரோட்டில் நிற்கிற காருக்குள்ளே உக்காந்துருக்கவன், 2 வீலரில் உக்காந்துருக்கிறவன், பஸ்ஸில் உக்காந்துருக்கவன் எல்லாம் பார்ப்பான், யார் போகிறா அப்படின்னு. ஆம்பளை எத்தனை, பொம்பளை எத்தனை, வயசு என்ன, அழகா அசிங்கமாக எல்லாம் பார்ப்பான். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பகவானை மனசிலே தியானித்து அவன் புகழ் பாட வேண்டும் என்று தோன்றினால், அப்போ அத்தனை பேர் பார்க்குறாங்களேன்னு நினைக்காம, நாடும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணாய என்று நாராயணா அப்படி பாடிட்டு போங்க ஐயா. அதுதான் வந்து எங்கள் குரூப்புக்கு அது அடையாளம்ங்கிறேன். நாடும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணாயவென்று பாடும் மனமுடை பத்தர் உள்ளீர் வந்து பல்லாண்டு கூடுமே. அந்த மாதிரி மனசை டெவலப் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கன்ற. இது 4. 5வது பாட்டில் அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் இராக்கதரை இண்டைக்குலத்தை எடுத்து களைந்த இரிடீகேசன் தனக்கு தொண்டக்குலத்தில் உள்ளீர் வந்து அடிதொழுது 1000 நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு என்மினே. அண்டக்குலத்துக்கு அதிபதி, இந்த முழு அண்டத்துக்கும் அரசனாக இருக்கக்கூடிய பகவான். இந்த பாட்டு வந்து ஐஸ்வர்யார்த்திகளுக்காக எழுதப்பட்டதுன்னு உரைகாரர் சொல்கிறார். ஐஸ்வர்யார்த்தின்னா பணம் பதவி இதுக்கு ஆசைப்பட்டவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பகவானை வந்து 2 நாமா சொல்லி தான் கும்பிடுவாங்களாம். அண்டாதிபதியே நமக, அசுர சத்ரவே நமக. அண்டத்துக்கு அதிபதியே உனக்கு வணக்கம், அசுரரை அழித்தவனே வணக்கம். எதுக்குடானா எங்கள் எதிரிகளை கொண்டு எங்களையும் அதிபதி ஆக்குங்கிறதுக்காக. அப்படிப்பட்டவங்க அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரராக்கறிதை இண்டை குலத்தை, இண்டைனா திக்லி பாப்புலேட்டட், நெருங்கி அதிகமாக இருக்கக்கூடிய ராட்சசர்கள். எப்போவுமே நல்லவங்க கம்மியாக இருப்பாங்க, கெட்டவங்க அதிகமாக இருப்பாங்க. பண்ணி பல குட்டி போடும், சிங்கம் 1 2 தான் போடும். ராட்சசர்கள் எக்கச்சக்கமாக இருப்பாங்க. அதான் இண்டை குலம். அந்த இண்டை குலத்தை எடுத்து களைந்த ரிஷிகேசன். ரிஷிகேசன்னா இந்த 5 இந்திரியங்களுக்கு அதிபதி, பெருமாளுக்கு ஒரு பேர். அவன் தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர், தொண்ட குலம்னு ஒரு இருக்குதுங்க, அந்த குலத்தில் வந்து சேருங்க. இப்போ நீங்கள் வேறு குலத்தில் இருக்கிறீங்க, பண்டை குலம்ங்கிறான். பழைய குலம். பழைய குலம்னா அதில் சத்திரியன் இருப்பான், பிராமணன் இருப்பான், வைசியன் இருப்பான், 4ஆம் வருணத்தவன் இருப்பான், 5ஆம் வருணத்தவன் இருப்பான். அவனவனுக்கு ஒவ்வொரு அம்பிஷன் இருக்கும், ஒவ்வொரு தொழில் இருக்கும். அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாயகமாய் ஓட உலகாண்ட மன்னர்கள் கருணாய் கவ்விய காலர்கள் ஆகவில்லையா? இந்த உலகம் முழுக்க ஆண்ட ராஜா பிச்சை எடுத்து ராத்திரி இருட்டில் ஒரு கருப்பு நாயை மிதித்து அது லொப்புன்னு பிடுங்கி அசிங்கப்பட்ட கதையெல்லாம் நிறைய உண்டு. அந்த பண்டை குலம் உங்களுக்கு வேண்டாம். அடுத்து ஒரு சென்டென்ஸ் பாருங்கள் உரையில், வயிறு புடைக்க உண்ட பின்பும் தங்களுக்கு இனியரான பெண்கள் யாசிக்கிறார்கள் என்று மறுபடியும் உண்டவர்களே ஒருபடி அன்னம் போடுங்கள் என்று அந்த பெண்களிடமே யாசித்திருக்கிறார்கள் சொல்கிறார். ஒருத்தன் வந்து மூத்தவ 2 பொண்டாட்டி வச்சுட்டான். மூத்தவ வீட்டில் சாப்பிட்டான். 2வது பொண்டாட்டி வீட்டுக்கு போகிறான். அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச முருங்கைக்காய் சாம்பார், புடலங்காய் கறி வச்சுருக்கேன் சாப்பிடுங்க. இல்லைண்ணா இப்போ தான் சாப்பிட்டு வரேன்னா. ஆமாம், மூத்தவ கொடுத்தா சாப்பிடுவீங்க,
எங்களை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் சமைக்கிறதெல்லாம் உங்களுக்கு சமையலாக தெரியாது, அவள் சமையல் தான் அவங்களுக்கு இனிக்கும், என்னத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, என்னை பார்த்தா மனுஷியாக தெரியலையா, நான் 10 மணிலேருந்து 2 மணி நேரம் விறகடுப்பில் வெந்து சமைச்சு 4 பொரியல் பண்ணியிருக்கேன், வேணான்னு சொன்னால் என்ன அர்த்தம், என்னை எதுக்கு கட்டிக்கிட்டீங்க அப்படின்னு தாம் தைன்னு குதிக்கிறான். இவன் பார்த்தான், என்னடா இது, சரி போடு சாப்பிட்டு தொலைக்கிறேன். உடனே இலையை போட்டால் வந்து இது வரைக்கும் நான் சாப்பிடாம பசியாக இருக்கிறவனுக்கு எவ்வளோ போடுவாங்களோ அவ்வளோ சாதம் போடுறான். இவன் பார்த்தா இது எப்படா, ஏற்கனவே ஏப்பம் வந்துடுச்சு, இது வரைக்கும் சாப்பிட்டாச்சு, இதையும் சாப்பிட சொல்கிறாளே அப்படின்னு ஒவ்வொரு கவளத்தை எடுத்து விழுங்கும் போதும் உணவு உள்ளே போக கண் வெளியே வருது. பயங்கரமாக முழிக்கிறான். பகவானே நான் என்ன பண்ணுவேன், ஒருத்திக்கு 2 பேர் கட்டினனே, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு டபக்குன்னு முழுங்கி சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ஓடி போய், ஐயா வைத்தியர் ஐயா என்னை காப்பாற்றுங்க, என் வயிறை காப்பாற்றுங்க, என் உயிரை காப்பாற்றுங்கன்னு என்னத்தையோ ஒரு கேடத்தை குடித்து வாந்தி எடுத்து இப்படியெல்லாம் வாழ்ந்த மனிதர்களே, அந்த பண்டை குலம் என்ன ஆச்சுறான்னா, காசெல்லாம் போய் ஆண்டியாகி சாப்பிடுன்னு சொன்னவளே இங்கே வராதே, நீ ஆண்டி ஆகிட்ட, எனக்கு நீ புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லி விரட்டிட்டா, அவகிட்ட போய் அம்மா ஒரே ஒரு கை சோறு போடுமா அப்படின்னு கெஞ்சக்கூடிய காலமெல்லாம் வந்திருக்கு. இதுதான் ஏன் உன் பண்டை குலம், அது வேண்டாம், தொண்டை குலத்துக்கு வா, இந்த அசிங்கம் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா. அதனால் 1000 நாமம் சொல்லி இந்த அண்டாதிபதியை நமக அசுர சத்திரவை நமகன்னு 2 நாமா சொன்னது போதையா, அவனுக்கு சகசரநாமம் இருக்குது, அதை சொல்லு, பண்டை குலத்தை தவிர்த்து பல்லாயிரத்து ஆண்டு என்மினே இங்கே வந்து பாடுங்க என்று சொல்கிறார். அதில் வந்து அடுத்தபடியாக 6ஆம் பாட்டு ஒரு குறிப்பு இதில் வருது. 6ஆம் பாட்டில் என்னென்னா, எந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 படி கால் தொடங்கி வந்து வழி ஆட்செய்கின்றோம், திருவோணத் திருவிழவில் அந்தியம்போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே. இதில் 7 தலைமுறை நாங்கள் வந்து இங்கே அடிமை தொண்டு செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு எந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 படி கால் தொடங்கின்னு சொல்லி எழுதுகிறார். அதுக்கு உரை குறிப்பு எப்படி இருக்குன்னா, எந்தை 1, தந்தை 2, அப்புறம் தந்தை 3, அப்புறம் மூத்தப்பன் 4, அவ்வளோதான். 4 தலைமுறை சொல்லிவிட்டு 7 படி கால் தொடங்கி 7 தலைமுறைங்கிறாரு. அது எப்படின்னா உரையாசிரியர் எடுத்து விளக்குறார். என்னன்னா, எந்தை அப்படின்னா என்னுடைய தந்தைன்னு அர்த்தம். அப்போ அதில் என் ப்ளஸ் தந்தை, என்னன்னா நான், என்ன குறிக்குது, நான் நம்பர் 1, என் தந்தை நம்பர் 2, அதுக்கப்புறம் வர்ற தந்தை நம்பர் 3, அதுக்கப்புறம் வர்ற தந்தை நம்பர் 4, அதுக்கப்புறம் வர்றது தம் மூத்தப்பன். அப்படிங்கிற போது தம் என்பது ஒரு தந்தையையும், மூத்த என்பது ஒரு தந்தையையும், அப்பன் என்பது ஒரு தந்தையும் குறிக்குது. எண்ணி பாருங்கள், 7 கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கார். எந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 படி கால் தொடங்கி வந்து வழி ஆட்செய்கின்றோம் திருவோணத் திருவிழவில். அவன் நரசிம்மாவதாரம் திருவோணத்தப்போ எடுத்தான் அப்படின்னு சொல்கிறார். நரசிம்மாவதாரம் சுவாதியில் தான் நடந்துச்சு, திருவோணத்தில் நடக்கலை. அதாவது ஒரிஜினல் நட்சத்திரத்தை சொன்னால் இவனோ ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்து மந்திரவாதம் பண்ணிடுமா அந்த நட்சத்திரத்தை சொல்லின்னு மாற்றி சொல்கிறாருன்னு ஒரு உரை. இன்னொரு உரை என்ன அப்படின்னு சொன்னால், பகவான் வந்து பார்க்கடலில் தோன்றி பள்ளி கொண்டது திருவோண நட்சத்திரம், பெருமாள் நட்சத்திரமே திருவோணம் தான். அதனால் அதை சொல்லுது. திருவோண திருவிழவில் அந்தியம்போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை, அந்தியம்போதுன்னா மாலை பொழுது, பிரதோஷ வேளை. பிரதோஷ வேளையில் அரக்கர்களுக்கு வலிமை அதிகமாகும். அந்த நேரத்தில் இவன் நரசிம்மராய் தோன்றி அவர்களை அழித்தான். ஐ வில் மீட் த லயன் இன் இட்ஸ் டென்ங்கிற மாதிரி அவங்களுக்கு பலம் அதிகமாகக்கூடிய காலம் எதுவோ அந்த காலத்திலே நான் வந்து நரசிம்மமாய் தோன்றி அழிப்பேன் அப்படின்னு ஒரு அந்தியம்போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை. அரின்னா எதிரி, இது வடச்சொல். அதாவது பிரகலாதனுடைய எதிரி இரணியன், அவனை அழித்தவனை பந்தனை தீர பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே அப்படின்றார். இப்போது
இந்த எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி எதுக்கு சொல்கிறாரு? இப்போ இவர் பல்லாண்டு பாடுறத நம்ம குறை சொல்லலை. அப்படி இருக்கிற போது எங்கள் அப்பா அவங்க அப்பா இது யார் கேட்டா அப்படின்னா அதுக்கு உரைகாரர் என்ன விளக்கம் சொல்கிறாரு? நாங்கள் 7 தலைமுறையாக இந்த திங்கிங்லே இருக்கிறோம். ஏண்டான்னா மனுஸ்மிருதியில் ஒரு ஸ்லோகம் வருது. அவர் நம்ம கிருஷ்ணசாமி ஐயங்கார் சுவாமிகள் அதை கோட் பண்ணி கொடுக்குறாரு. யஸ்ய வேதஸ்ச வேதீச்ச விச்சித்தியதே திரிபுருஷம் சவை துர்பிராமணோ ஞேயஸ் சர்வகர்ம பகிஷ்கிருதா. 3 தலைமுறை ஒரு குடும்பத்தில் வேதம் படிக்காமல் யாகம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் பிராமணர்கள் இல்லை, அவர்கள் துர்பிராமணர் என்று அழைக்கப்படுவார்கள். பிராமணர்கள் செய்யக்கூடிய காரியங்களை செய்ய அவர்களுக்கு அருகதை இல்லை என்று மனுஸ்மிருதி சொல்லுகிறது. நீங்கள் அந்த மாதிரி எங்களை கணக்கு பண்ணி நீங்கள் எத்தனை தலைமுறை இந்த மாதிரி மங்களாசாசனம் பண்ணி வந்திருக்கிறீங்க அப்படி நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது பாருங்கள். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், 7 தலைமுறை நாங்கள் மங்களாசாசனம் பண்ணுகிறவர்களாக இருந்திருக்கிறோம் படிப்பிலும். அதனால் நான் கூப்பிடுற வார்த்தைக்கு ஒரு வெயிட் உண்டு, நான் சொல்கிறபடி கேளுங்க என்று சொல்லி அரியை அழித்தவனை பந்தனை தீர, பந்தனைனா களைப்பு, நரசிம்ம அவதாரத்தில் இரணியனை அழித்த களைப்பு அது தீரும்படி பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே என்கிறார். அடுத்து பாட்டு 7. தீயிற் பொலிகின்ற செஞ்சுடராளி திகழ் திரு சக்கரத்தின் கோயிற்பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகுடி ஆட்செய்கின்றோம். மாயப் பொறுபடை வாணனை ஆயிரந்தோளும் பொழிகுருதி பாயச் சுழற்றிய ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. இது தீயிற் பொலிகின்ற செஞ்சுடராளி திகழ் சக்கரம். அதாவது வைஷ்ணவத்தில் தீட்சை வாங்குகிற போது சக்கரத்தினாலே இங்கே தீயிலே ஒற்றுவார்கள். அதை சொல்கிறார், தீயிற் பொலிகின்ற செஞ்சுடராளி திகழ் திரு சக்கரம். இங்கே தீயிற் பொலிகின்றங்கிறதுக்கு அவர் அர்த்தம் எழுதுகிற போது தீ என்பது நெருப்பை குறிக்கும். அது இங்கே சூரியன் சந்திரன் இன்னும் ஒளியுள்ள பொருள்கள் எதெல்லாம் இருக்கோ அனைத்தையும் குறிக்கும். தீயில் என்றால் தீயை விட பொலிவாய் இருக்கக்கூடிய அந்த செஞ்சுடர் ஆழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே. அதனாலே நாங்கள் ஒற்றுண்டு நாங்கள் தீட்சை வாங்கியிருக்கிறோம். அதனால் ஆழி திகழ் திருச்சக்கரம். ஆழினா வட்டம், அதாவது வெள்ளமானது சுழிக்கும்போது சுழிக்கிற இடத்துல வட்ட வட்டமாய் சுழல்வது போலே இந்த சுதர்சனருடைய ஜோதி வட்ட வட்டமாக இருக்குதா. ஆழிதுகள் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே. அப்போ சக்கரத்தினாலே ஒற்றுண்டு நின்று குடிகுடி ஆட்சி செய்கின்றோம். நாங்கள் பரம்பரையாக தொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். மாயப் பொறுபடை வாணனை ஆயிரந்தோளும் பொலிகுருதி, அதாவது பாணாசுரனை 1000 கைகளும் நீங்கும்படி வெட்டின போது இரத்தம் ஒழுகித்தான். அப்பேற்பட்ட வீரன் அவன் கைகளை வெட்டியது இவனுடைய சக்கரம். பாயச் சுழற்றிய ஆழி அது வல்லானுக்கு பல்லாண்டுக்கு உறுதுமே. அந்த சக்கரத்தை உடையவனுக்கு பல்லாண்டுக்கு உறுதுமே. அவர் உரைக்காரர் சொல்கிறாரு, என்றைக்கோ நடந்த பாணாசுரன் யுத்தத்துக்கு இப்போதுக்கு பல்லாண்டு சொல்கிறாருன்னு. அதுக்கு அவரே பதில் சொல்கிறாரு, அன்னைக்கு அவர் பாணாசுரன் கையை வெட்டின போது மங்களாசாசனம் யாருமே பண்ணலை. அது அந்த குறை தீர்வதற்காக தான் இப்போ நான் பாடுறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து பாடுங்க என்று சொல்கிறாரு அப்படின்னு இவர் விளக்கம் கொடுக்குறார். அடுத்தது 8ஆம் பாட்டு. 8ஆம் பாட்டில் தான் நல்ல செழிப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத சொல்கிறார். பெரியாள் பகவான் என்னை எப்படி வச்சுருக்கான், சாப்பாட்டுக்கு குறையில்லை, துணிக்கு குறையில்லை, நல்ல சௌரியமாக வச்சுருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறார். என்ன சொல்கிறார், நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாணி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்க வல்ல பையுடை நாக பகைக்குடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே. முதல்ல நெய்யிடை நல்லதோர் சோறுங்கிற இதுக்கு ஒரு விளக்கம் எழுதுகிறாரு பாருங்க. சாதாரணமாக சாதத்துக்கு தான் நெய் இடுவாங்களே தவிர நெய்க்கு சாதம் போட மாட்டாங்க. இவர் எப்படி எழுதுகிறாருன்னா, நெய்யிடை நல்லதோர் சோறு. ரசம் சாதத்தில் ரசம் தான் அதிகமாக இருக்கும், சாதம் கம்மியாக இருக்கும். அப்படியே அலசி ரசத்தில் இந்த சாதத்தை அரிச்சு எடுத்து சாப்பிடுவோம்.
அது மாதிரி இங்கே சாதத்தில் நெய் எவ்வளவு இருக்கான், ரசம் சாதம் மாதிரி நெய் மிதக்கு தான், அதில் ஊட ஊட சாதம் இருக்கான். நெய்யிடை நல்லதோர் சோறு. சோத்துக்கு இடையே நெய் இல்லை, நெய்க்கு இடையில சோறு இருக்கான். அவ்வளவு நெய் அப்படி போட்டு சாப்பிட்றாராம் அவர். பெருமாள் என்னை எப்படி வச்சுருக்காரு பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. நெய்யிடை நல்லதோர் சோறு. இதுக்கு உரையில் இன்னொரு யுக்தி சொல்கிறாரு. இந்த இடை என்ற சொல் எடை என்பதனுடைய திரிபுன்னு வச்சுக்கிட்டு நெய் 1 கிலோன்னா சோறு 1 கிலோ, 1 கிலோ 1 கிலோ ரெண்டும் கலந்து ஈக்குவல் வெயிட் அப்படி போட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். அடுத்தாப்புல நியத்தமும் எப்பொழுதும் அத்தாணி சேவகம். அத்தாணின்னு சாதாரணமாக ராஜாக்களுடைய அந்த சிம்மாசன மண்டபத்தை சொல்லுவாங்க. இங்கே கோயில் கர்ப்பகிரகம், பெருமாளுடைய கர்ப்பகிரகத்தில் நித்தம் நான் சேவை செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறேன். கை அடைக்காய், அடையினா இலை வெத்தலை, காயினா பாக்கு, சாப்பிட்ட பிறகு வெத்தலை பாக்கு. கழுத்துக்கு பூண், கழுத்தில் நகை, காதுக்கு குண்டலம், மெய்யிட நல்லதொரு சாந்தம், உடம்பில் சந்தனம், தந்து என்னை வெள்ளியுராக்க வல்ல, அதாவது என்னுடைய ஆத்மாவை சுத்தமாக்கக்கூடிய அந்த திறமையான பையுடைய நாக, படமெடுத்து ஆடக்கூடிய ஆதிசேஷன், அவனுடைய பகையாகிய கருடனுடைய உருவத்தை கொடியிலே வைத்திருக்கிறவன், அவனுக்கு பல்லாண்டு கூறுவனே. இதில் நயம் என்னென்னா, அவர் உரைகாரர் சொல்கிறார் 3 வகையான ஆகாரம் இருக்குங்க. 1 தாரக ஆகாரம், 2 போஷக ஆகாரம், 3 போக்கிய ஆகாரம். தாரக ஆகாரம்னா சர்வைவலுக்கு, உயிர் தரிக்கிறதுக்கு வேண்டிய அடிப்படை தேவை சாதம், அதுதான் சோறுன்றார், நல்லதோர் சோறு. அடுத்து போஷகம், போஷகம்னா புஷ்டி, நரிஷ்மெண்ட் ஆகாரம் நெய், அதான் நெய்யிடை நல்லதோர் சோறு. அதுக்கப்புறம் போகிய ஆகாரம், போகிய ஆகாரம்னா ஜாலி, அதாவது லக்ஸுரி சாப்பாடு. அது என்னென்னா, சாப்பிட்ட உடனே சாப்பாட்டுக்கு மேலே அப்படி திண்டில் சாஞ்சிக்கிட்டு வெத்தலையில் சுண்ணாம்பு தடவி பார்க்க போட்டு அப்படின்னு பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறது. அது 3 எனக்கு கிடைச்சிருக்கு. தாரக ஆகாரம், போஷக ஆகாரம், போகிய ஆகாரம், 3 ஆகாரம் பெருமாள்னு கொடுத்து வச்சு. இது பத்தாதுன்னு உடம்புக்கு சந்தனம் வேறு பூஜை ஜிம்முன்னு உட்காந்துருக்கோம்ல. இப்படி ஒரு வாழ்வில் எனக்கு அவன் கொடுத்துருக்கான். எனக்கு இஷ்டமான அந்த கர்ப்பகிரக சேவை நியதமும் அப்படி இருக்குது. என் ஆத்மாவை அவன் தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதில் பையுடைய நாக பகைக்கூடியான்னா கருடனுக்கு ஆதிசேஷன் ஆகாது, பாம்பு ஆகாது, பாம்புக்கு கருடன் ஆகாது. அப்படிப்பட்ட மாறுபட்ட எண்ணமுடைய இருவரும் ஒரே இடத்துல உட்காந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு மிரக்கல் அவன் பண்ணக்கூடியவன். அப்படிப்பட்டவன் அவனுக்கு நீங்கள் என்னோட பல்லாண்டு கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறான். இதில் நல்லதோர் சோறுன்னு போட்டிருக்காரு. அது என்ன நல்லதோர் சோறு? அது என்ன? அது பொன்னி அரிசி அல்லது 5008, புழுங்கரிசி, பச்சரிசி, சீரக சம்பா, பாஸ்மதி, இப்படி நல்ல அரிசியா? நல்லதோர் சோறுன்னு அர்த்தம் என்ன? அதுக்கு அவர் உரைக்காரர் என்ன மாதிரி விளக்கம் கொடுக்குறாரு தெரியுமா? பாவசுத்தியுடன் தரப்பட்டது. பாவசுத்தி அதாவது உள்ளம் தூய்மையான உள்ளத்தோடு கொடுக்கப்படும் உணவு. அது என்ன? ஒரு தாய் குழந்தைக்கு போடுற சாப்பாடு மாதிரி. அதாவது உபகாரி என்ற பாவனை இல்லாமல் தாய் குழந்தைக்கு சோறு போட்டு அந்த குழந்தை சாப்பிட்டா குழந்தைக்கு தாய் நன்றி சொல்வா, அப்பா சாப்பிட்டியா, நல்லா இருப்போம். அப்படி இல்லாமல் சாதாரணமாக பணக்காரங்க ஏழைகளுக்கு சோறு போட்டு நான் சோறு போட்டிருக்கேன் மறந்துடாத அப்படின்னு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா வேலைக்காரங்களுக்கு டீ கொடுப்பாங்க. அந்த வேலைக்காரி டீ குடிக்க போகிறபோது நிறுத்து அப்படின்னு, இந்த மாதிரி டீ எந்த வீட்லேயும் கொடுக்க மாட்டாங்க, நான் தான் உனக்கு கொடுத்துருக்கேன் ஞாபகம் வச்சுக்க அப்படிம்பாங்க. ஒரு முடக்கு குடிச்சிட்டு அடுத்த முடக்கு குடிக்க நிறுத்து, தண்ணி கலக்காத பாலில் போட்டிருக்கேன், சர்க்கரை எவ்வளோ போட்டிருக்கேன் பார்த்தியா, இதெல்லாம் மறக்காத, ஒழுங்காக வேலை செய்யும் அப்படி சொல்லி டீ கொடுப்பாங்க. அந்த வேலைக்காரி நான் என்ன பாவம் பண்ணணும், இந்த வீட்டில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு நொந்துக்குவா. இது நல்லதொரு சோறா? கேவலமான சோறு. உபகாரி என்ற புத்தியோடு, தான் என்ற அகம்பாவத்தோடு, நான் கொடுக்கிறேன் என்ற ஆணவத்தோடு கொடுக்கப்படும் சோறு, அது தீயதோர் சோறு. அப்படி இல்லாமல் பாவசுத்தி. அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு. துரியோதனன் வீட்டில் போய் சாப்பிடாமல் கிருஷ்ணன் விதுரன் வீட்டில் போய் சாப்பிட்டான். அந்த சாப்பாடு எப்படி சாப்பாடான்? வியாசர் சொல்கிறாரு, விதுரான்னானி
புபுஜே சுச்சீனி குணவந்தீச்ச. விதுரன் கொடுத்த உணவு பாவசுத்தி உள்ளதாகவும் சுவை உள்ளதாகவும் இருந்தது. அதை கிருஷ்ணன் சாப்பிட்டான் அப்படிங்க. மனசில் பணிவு வேணும். ஐயோ அவர் சாப்பிட்றாரே, அது நமக்கு பாக்கியம் என்று நினைக்கக்கூடிய ஒரு சுத்தமான பணிவான மனசு வேண்டும். அதான் பாவசுத்திங்கிறது. அதான் நெய்யிடை நல்லதோர் சோறு. பகவான் சோறு கொடுக்குற போது, டேய் நான் தாண்டா உனக்கு சோறு போட்டேன் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டான், சொல்லவும் மாட்டான். நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது, நல்லா சாப்பிடியா மகாராஜானா சாப்பிடு என்று நினைக்கக்கூடிய தாய் உள்ளம் தந்தை உள்ளம் உடையவன் அவன். அதான் நல்லதோர் சோறுன்னு. நெய்யிடை நல்லதோர் சோறும். அடுத்து இந்த கழுத்துக்கு பூன் காதுக்கு குண்டலங்கிற போது அணிகள் நகைகள் போடுவது நம் திருப்திக்காக இல்லை, மற்றவர் பார்ப்பார்களே என்பதற்காக. உடை உடுத்துவதும் நமக்காக இல்லை, மற்றவர்கள் பார்ப்பார்களே என்பதற்காக. கல்யாணத்துக்கு போகிறோம், கல்யாணத்துக்கு போய் விருந்து சாப்பிட்டு வந்த உடனே கையில் இருக்கிற மோதிரம், அங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா வளையல், கழுத்தில் இருக்கிற நெக்லஸ் எல்லாம் கழட்டி, அப்பா சாமி பெரிய பாரம் அப்படின்னு எல்லாத்தையும் அவுத்து வைக்கிறோம். நிம்மதி எதுக்குடான்னா, 4 நகையோடு போனால் தானே அங்கே விருந்தில் மதிப்பாங்க, இல்லாட்டி மதிக்க மாட்டாங்கல்ல. அப்போ நகை போடுறது நமக்காக இல்லை, மற்றவங்களுக்காக. உடை உடுத்துறது நமக்காக இல்லை, மற்றவங்க பார்ப்பாங்களேங்கிறதுக்காக. அது மாதிரி இங்கே பகவான் பெருமாள் என்ன பண்ணுறாரான், நீ நகை போட்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்குடா. காதில் உனக்கு கடுக்கனோ குண்டலமோ இருந்தால், அட என் மகன் அழகாக இருக்கான், நான் சந்தோஷப்படுறேன். அதுக்கு தான் கழுத்துக்கு பூணு காதுக்கு குண்டலம் என்று இவர் அணிய அவன் மகிழ்கிறானா. அதை உரகாரர் சொல்கிறாரு. அப்படிப்பட்டவனுடைய அந்தப்புறத்தில் அத்தாணி சேவகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான், இது எவ்வளோ பெரிய பாக்கியம்னு சொல்கிறார். அடுத்து 9, உடுத்து களைந்தனன் பீதக வாடை உடுத்து கலத்தது உண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களும் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோணத் திருவிழவில் படுத்த பைநாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. உடுத்து களைந்த நின் பீதக வாடை, பீதகன பீதாம்பரம். பகவான் இடுப்பில் விக்கிரகத்தில் சூடின அந்த ஆடையை அதை இவங்க வாங்கி கட்டிக்கிறாங்களாம். அவர் உரைக்காரர் சொல்கிறாரு, திருமேனியின் ஒற்று மஞ்சள் கோவில் சாந்து முதலியவற்றின் அடையாளம் தோன்றும்படி உடுத்து. அதில் பெருமாளுக்கு சாத்தின மஞ்சள் குங்குமம்லாம் ஒட்டியிருக்கோம். அது அலச மாட்டாங்க, துவைக்க மாட்டாங்க. அது இருக்கட்டும், அதான் பெருமை நமக்கு. இது பெருமாள் உடுத்தி இருந்ததில்ல, அது 4 பேருக்கு தெரிய வேண்டாமா என்று திருமேனியின் ஒற்று மஞ்சள் கோயில் சார்ந்து முதலியவற்றின் அடையாளம் தோன்றும்படி உடுத்து. அதுதான் உடுத்து களைந்த. நீ உடுத்தி கீழே எடுத்து போட்டதற்கே அதுதான் நாங்கள் உடுத்துவோம். களைந்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாரு, களைந்து போடும் ஸ்தலமே எங்கள் தலைதான் என்கிறார். இந்த வேஷ்டியை உத்திரியத்தை களைந்து தரையில் போடுறது கிடையாது. அர்ச்சகரதை எடுத்த உடனே கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறது, தரையிலேருந்து எடுக்கிறது இல்லை. ஏன்னா அது எங்களுக்கு வேணும், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வேணும் என்று வாங்குகிறது தான் உடுத்து களைந்த பீதக வாடை. பீதக வாடைக்கு எழுதுகிறாரு, ஸ்ரீவைகுண்டத்திலே பகவான் பீதாம்பரம் அணிந்திருக்கிறான். அது ஒரு நித்தியசூரி. எல்லா கோவிலில் இருக்கிற எல்லா விக்கிரகத்தில் இருக்கிற பீதாம்பரமும் பீதகாடையும் அந்த நித்தியசூரியுடைய அவதாரம் என்று எழுதுகிறார். அதுதான் சொல்கிறார் பீதக வாடை அப்படின்றார். உடுத்து கலத்தது உண்டு, அதாவது உனக்கு படைக்கப்பட்ட அந்த நைவேத்தியத்தை நாங்கள் சாப்பிடணும். அதுக்கு ஒரு ஆதாரம் காட்டும்போது சொல்கிறாரு, விஸ்வக்சேனர் வைகுண்டத்தில் பெருமாள் சாப்பிட்ட மிச்சத்தை தான் சாப்பிடுவாராம், அந்த தட்டில் தான் சாப்பிடுவாராம். அதுக்கு விஸ்வசேனருடைய மந்திரத்திலேருந்து ஒரு கொட்டேஷன் கொடுக்குறார். ஸ்ரீஷ புக்த உஜ்ஜித சேஷ ஜீவனக, எம்பெருமான் உண்ட மிச்சத்தை அந்த தட்டோடு வாங்கி உண்டு ஜீவிக்கக்கூடிய விஸ்வக்சேனர் என்று சொல்கிறார். அந்த குணம் தான் எங்களுக்கு வந்திருக்குன்றார். சபரி ராமனுக்கு இது பொருத்தமா என்று தான் உண்டு பார்த்து கொடுத்தாள். அதுபோல் இங்கே பகவான் இது பெரியாழ்வாருக்கு ஏற்குமா என்று தான் உண்டு பார்த்து கொடுக்குறான். இங்கே கதை தலைகளாக மாறுதுங்கிறார். அடுத்து திசைக்கருமம் திருத்திங்கிற. திசைக்கருமம்னா ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன். இந்த வடக்க போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வான்னு சொன்னால் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, இவனே போய் கெட்டிக்காரத்தனமாக முடிச்சிருவான். அந்த மாதிரி முடிக்கிறது, அதுக்கு பேர் தான் திசைக்கருமம் திருத்துகைங்கிறார். அதுக்கு சொல்கிறார், அரைகுறையாய் செய்பவன் அதமன், குறையில்லாமல் செய்பவன் மத்தியமன், அதற்கு மேலும் நல்லது செய்பவன் உத்தமன்.
நாங்களாம் அந்த உத்தம ஜாதியா, ஒரு வேலை சொன்னால் இப்படிலாம் இருக்கணும் செய்கிறதுன்னா என்று திசைக்கருமம் திருத்தி என்று சொல்கிறார். திருவோண திருவிழாவில் படுத்த பைனாகனை, அதாவது இந்த திருவோணத்தன்னைக்கு தான் இவன் பார்க்கடலில் பள்ளி கொண்டான்னு சொல்லியிருக்கு. படுத்த பைனாகனை பள்ளிங்கிறதுக்கு சொல்கிறார், ஒரு வெள்ளிமலையிலே ஒரு நீலமேகம் சாய்ந்தார் போல் இருக்கிறதுன்னு. ஆதிசேஷனை பார்த்தா வெள்ளிமலை மாதிரி இருக்கான், இவர் நீளமாக இருக்காரா, வெள்ளிமலை மேலே ஒரு நீல மேகம் சாய்ந்தது போல் இருக்குது என்று சொல்லி, அப்படிப்பட்டவனுக்கு பல்லாண்டு பாடாமல் இருக்க முடியாதையா, பாருங்கய்யா, அப்போ தான்யா நான் ஏன் பல்லாண்டு பாடுறேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கூப்பிடுறார். அடுத்து 10 என்னால் எம்பெருமான் உந்தனக்கு அடியோமென்று எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உய்ந்தது கான், செந்நாள் தோற்றி திருமதுரையுள் சிலை குனித்து ஐந்தலைய பைனாகத்தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே. இதில் என்ன சொல்கிறார், இந்த கைவல்யம் வேணும்னு யோகம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்கள்லாம் இவர் பேச்சை கேட்டு இங்கே மங்களாசாசனம் பண்ணக்கூடிய கோஷ்டியில், வைஷ்ணவ கோஷ்டியில் சேர்ந்துட்டாங்க. அதுதான் நன்னாளுங்கிற, என்னால் எம்பெருமான் உந்தனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே. என்றைக்கு நீங்கள் டைரக்ஷன் மாறினீங்களோ அதுதான் பொன்னாள். அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உய்ந்தது கான். அடிக்குடில் அப்படின்னு சொன்னால், அதாவது எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும், எங்கள் உறவினர் எல்லாரும். பகவான் என்ன பண்ணுறான்னா, ஒருத்தன் வைஷ்ணவன் ஆனான்னா எங்கே அவன் நம்ம கையை விட்டு போயிடுவானோ, சொந்தக்காரங்க பேச்சை கேட்டுட்டுன்னு பயந்துக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்களையும் வைஷ்ணவன் ஆக்கிடுவானா எப்படியோ. அப்போ அந்த கோஷ்டியே வைஷ்ணவ கோஷ்டி ஆனால் யார் பேச்சை கேட்டு இவன் திரும்ப போவான் வேறு பாதைக்கு? அதுதான் அவன் வீட்டையே மாற்றுறதுனுடைய நோக்கம்னு உரைகாரர் எழுதுகிறார். அதாவது பகவானுடைய கருணை எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒருத்தனுக்கு மேலே பாஞ்சதுன்னா அவன் தொடர்புடைய எல்லாருக்கும் பாயும். இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குது, அந்த லைவ் வயரை ஒரு மெட்டலில் வச்சிங்கன்னா அந்த மெட்டலோடு சம்மந்தப்பட்டிருக்க எல்லா மெட்டலுக்கும் அது பாயும். அது மாதிரி தான் பகவானுடைய கருணை. ஒரு சின்ன உதாரணம், உண்மை சம்பவம் சொல்கிறேன். இது ராமானுஜர் காலத்தில் நடந்தது. ராமானுஜர் ஸ்ரீரங்கம் கோயிலில் பிஸியாக இருந்தபோது அங்கே இருக்கிற மூலவர் பெருமாளுக்கு, உற்சவ பெருமாளுக்கும் கூட உள்ள வஸ்திரங்களை, துணிமணிகளை துவைச்சி கொடுக்குற சலவை தொழிலாளி ஒருத்தர். அவர் ராமானுஜர்கிட்ட அந்த துணி பூரா மடித்து, அந்த காலத்தில் வெங்கலத்தில் இஸ்திரி பொட்டி இருக்கும், உள்ளே தணல் இருக்கும், அப்படி ஒரு இஸ்திரி பொட்டி இந்த நாட்டில் இருந்தது. அதை வச்சு எல்லாம் இஸ்திரி போட்டு வெள்ளேர்னு பளிச்சுன்னு ராமானுஜர் கொண்டு, சாமி பெருமாளுக்கு ஆச்சேங்கிறதுக்காக நான் ரொம்ப எச்சரிக்கையாக மிகுந்த அக்கறை எடுத்து காவிரி தண்ணியில் நல்ல தண்ணி பார்த்து துவைச்சி கொண்டு கொடுத்துருக்கேன் சாமி, நல்லா இருக்கா பாருங்கள் சாமின்னு. உடனே ராமானுஜர் இப்படி விரித்து பார்த்தாரு, ரொம்ப ஏவனாக இருக்கேப்பா அப்படின்னோடனே நல்லா கவனிங்க, அந்த ராமானுஜருடைய மனசு எப்படி வேலை செய்து பாருங்கள். நாம் செய்ய மாட்டோம் அந்த மாதிரி. உடனே என்ன பண்ணாரா, அந்த சலவை தொழிலாளி கையை பிடிச்சார். கையை பிடிச்சி நீ வா என் கூட அப்படின்னு கையை பிடிச்சி தரதானே இழுத்துட்டு போகிறாரு. எங்கே? கர்ப்பகிரகத்துக்கு இழுத்துட்டு போகிறார். பெருமாள் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்துக்கு இழுத்துட்டு போகிறார். நல்லா கவனிக்கணும், இந்து மதத்தில் ஜாதி ஜாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ராமானுஜர் என்ன ஜாதி, அந்த சலவை தொழிலாளி என்ன ஜாதி? அவன் சும்மா துணி வெளுத்து கொடுக்குறவன். அங்கே அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த பெருமாள் சன்னதியில் கொண்டு போய் நிப்பாட்டி, சாமி உங்களுக்கு துணியெல்லாம் ஏவன்னா துவைக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் கடாச்சம் பண்ணணும், நீங்கள் எனக்காக அவனுக்கு ஏதாவது ரிவார்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரான். இது நான் பொய் சொல்லலைங்க, இது எங்கே இருக்குது தெரியுமா? திருவாய்மொழி 4:3-5 அதில் ஈடு வியாக்கியானத்தில் எழுதப்பட்டிருக்குது இந்த சம்பவம். சந்தேகம் இருந்தால் ரெஃபர் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாரான். சொன்ன உடனே பெருமாள் அந்த அர்ச்சகர் மேலே அப்படியே ஆவிர்பவித்துட்டார். சாமி வர்றதுன்னு சொல்லுவாங்கள்ல, பெருமாள் அர்ச்சகர் மேலே சாமி வந்துடுச்சுன்னா அந்த குரல் கனமாயிடும், கண்ணு ரெண்டும் அகலமாக விரியும், பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அர்ச்சகர் மேலே ஆவிர்பவித்து பெருமாள் என்ன சொன்னாராம், ராமானுஜா
உனக்காக இவன் மீது கடாட்சித்தோம், இவனுக்காக ரஜகனுடைய குற்றத்தையும் மன்னித்தோம் அப்படின்னு சொன்னாராம். ரஜகன்னா யாரு? கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணனும் பலராமனும் கம்சனுடைய ஊருக்கு கம்சனால் அழைக்கப்பட்டு நடந்து போய் கொண்டிருக்கிற போது மாலாகாரரிடம் பூக்களை வாங்கி சூடிக்கொண்டார்கள், குப்ஜையிடம் சந்தனம் முதலியவற்றை வாங்கி பூசிக்கொண்டார்கள். அப்போ ரஜகன் என்பவன் கம்சனுடைய அரண்மனை சலவை தொழிலாளி, அவனுக்கு எல்லாம் துணிமணி வெளுத்து மடித்து கொண்டு போய்கிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு, ரஜகா அந்த துணியில் 2 கூட நாங்கள் உடுத்திக்கிறோம் அப்படின்னும் போது அவன் என்ன சொல்லிட்டான், இது ராஜாவுக்கு போகுதுங்க, உங்களை மாதிரி இடப்பசங்களுக்கெல்லாம் கொடுத்தா என்னை தொலைச்சி விடுவார், நான் கொடுக்க மாட்டேன், வேற பார்த்துக்குங்க அப்படின்ட்டு போயிட்டான். அதனால் என்ன ஆச்சுன்னா பகவான் மனசில் வெகுண்டு அந்த ரஜகன் இறந்த பிறகு அவனுக்கு கொடுமையான தண்டனைகள் கொடுத்து அவன் நரகத்தில் கஷ்டப்பட்டு பல ரொம்ப கீழ்த்தரமான பிறவிகளில் பிறந்து உழன்று கொண்டு இருக்கிறான். இன்னமும் ராமானுஜர் காலம் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சலவை தொழிலாளிக்காக அந்த சலவை தொழிலாளியை நான் மன்னித்து விட்டேன், இனிமேல் அவன் நற்கதி அடைவான் என்று ராமானுஜர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணார். இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது திருவாய்மொழி 4:3-5 ஈட்டில். இப்போ பகவத் கிருபா கடாட்சம் எப்படி பாய்த்து பாருங்கள். ரஜகன் செய்த குற்றம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் விஷ்ணு புராணம் 5:19 பாருங்கள், இருக்குது, விவரமாக இருக்குது. அடுத்து அவர் சொல்கிறார், இந்த திருமதுரையுள் சிலை குனித்து வடமதுரையில் தனுர்யாகத்தில் அந்த வில்லை விளைச்சி 5 தலைய பைநாகம், அதாவது காளியன் தலையில் நர்த்தனமாடி பைநாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதும் என்று கிருஷ்ணாவதாரத்திலே அவன் காளிய நர்த்தனம் செய்தபோது இருந்த நிலையை எண்ணி பல்லாண்டு பாடுகிறார். இப்போது ஒரு சுவாரஸ்யமான கட்டம் என்னென்னா, பட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர், அவர் ஒரு நாள் பட்டரை பார்த்து கேட்டாராம், சுவாமி, இந்த ஆழ்வார்கள்லாம் சதா சர்வகாலம் கிருஷ்ணன் கிருஷ்ணனே அடிச்சுக்கிறாங்களே, ஏன் ராமாவதாரத்தை விட்டுடுறாங்க? கிருஷ்ணனுக்கு தான் பல்லாண்டு போடுவாங்களா? கிருஷ்ணாவதாரத்தை பற்றி தான் எழுதுகிறாங்க. பெரியாழ்வாரும் அப்படி தான், நம்ம ஆழ்வாரும் அப்படி தான், எல்லாம் கிருஷ்ணனுக்கு தான் புகழ் பாடுறாங்க. ஏன் ராமன் அவதாரம் இல்லையா? ராமனுக்கு கொஞ்சம் பாட்டு தான் இருக்குது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு பராசரப்பட்டார் சொன்னாராம், ராமாவதாரத்தில் பிள்ளைகள் தாங்கள் மிடுக்கராய், ராமனும் லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருகனும் வீரமுள்ளவர்களாய் இருந்தார்கள், குணாதிகருமாய் நல்ல அமைதியான குணம் உள்ளவர்களாய், பிதா சம்பராந்தகனுமாய், அவங்க அப்பா தசரதன் சம்பராசுரனையே கொல்லக்கூடியவனாய் வீரனாய், மந்திரிகள் வசிஷ்டாதிகளுமாய், வசிஷ்டர் பெரிய யோக வல்லமை உடையவர், அவர் மந்திரியாக இருந்தார், ஊர் அயோத்தியுமாய், அயோத்தியில் அது ப்ராப்பர் சிட்டி, காலம் நல்ல காலமாய் இருக்கையாலே, அது முந்தின யுகம், கிருதயுகம் திரேதாயுகம், அங்குத்தைக்கு ஒரு பயமும் இல்லை, ராமனுக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் என்னடான்னா, இங்கே கிருஷ்ணன் பிறந்த இடம் சத்ருகிரகம், ஜெயிலில் பிறக்கிறான். கம்சன் இடம் பார்த்து நலியும் துஷ்பிரகிருதிகளை வரக்காட்டும் குரூரன். கம்சன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணன் எங்கே இருக்கான்னு தேடி பிடிச்சி அங்கே ஆம்பளை அசுரர்கள் பொம்பளை அசுரர்கள் அனுப்புகிறான் கொள்றதுக்கு. தமப்பன் இடையன், அவங்க அப்பா நந்தகோபன் அவன் ஆடு மாடு மேய்க்கிறவன், ஊர் இடைச்சேரி, ஆக மாடு வளர்த்து பால் விற்கிற ஜனங்கள் அவங்க. பிள்ளைகள் தாங்கள் தீம்பருமாய், குழந்தைகள் கொஞ்சம் குறும்புக்கார பிள்ளைகள், ராமன் மாதிரி இல்லை. காலம் கலிகாலத்தோடு தோல் தீண்டி, அது அடுத்த யுகம் கலியுகம், அந்த மாதிரி துவாபர யுகம், தோல் தீண்டினா தோல் பக்கத்தில் நிற்கிறது. அப்போ கலியுகனுடைய எஃபெக்ட் அங்கேயும் இருக்கும். அந்த யுகம் மாதிரி இல்லை, காலம் கெட்ட காலம். இப்படி இருக்கையாலே என் வருகிறதோ என்று பரிகைக்கு ஆழ்வார்கள் அல்லது வேறு யாரும் இல்லை காணோம். இந்த ஆழ்வார்கள் தான் பரிவினாலே ஐயோ கிருஷ்ணனுக்கு தீங்கு வரக்கூடாதே என்று நினைக்கிறாங்க. வேறு யாருன்னு நினைக்கிறாயா? அது உனக்கு பொறுக்கலையா? இதெல்லாம் காரணமையா? அதனால தான் கிருஷ்ணனுக்காக அவங்க பறிஞ்சிட்டு வர்றாங்க என்று சொன்னாராம். இது ஒரு சுவையான ஒரு ரெஃபரன்ஸு. அடுத்தது 11ஆம் பாட்டு.
அல்வழக்கு ஒன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனைப் போலே திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. அல்வழக்குன்னா சம்பிரதாயத்துக்கு விரோதமான பழக்கங்கள். இந்த திருக்கோஷ்டியூரில் இந்த செல்வநம்பின்னு ஒருத்தர், அந்த செல்வநம்பி யார் அப்படின்னா வல்லபதேவ பாண்டியனுக்கு மந்திரி. அவர் பரம வைஷ்ணவர். அந்த ஊரில் எல்லாமே சம்பிரதாயப்படி தான் நடக்கும். அவர் பரம்பரையாக பெருமாளுக்கு அடியவர். அதான் சொல்கிறார், அல்வழக்கு ஒன்றுமில்லா அணி கோட்டியர் கோன். அணி என்றால் நல்ல ஊர், நல்ல குணங்களே ஆபரணங்களாக இருக்கக்கூடிய ஊர். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அல்வழக்குன்னா சம்பிரதாயத்துக்கு விரோதமான பழக்கங்கள். உதாரணம், தேகத்தில் ஆத்ம புத்தி, இந்த உடம்பு ஆத்மா நினைக்கிறது, ஆத்மா சுதந்திரம் என்று நினைக்கிறது, சிறு தெய்வ வழிபாடு, சுடுகாட்டு சாமியெல்லாம் கும்பிடுறது, பகவானிடம் அந்நிய பிரயோஜனம் கேட்பது, சுயநலமாக பிரார்த்தனை பண்ணுறது, ஞானியாக இருந்தும் சொப்ரவிருத்தியில் நாட்டம், யோக மார்க்கம் அந்த மார்க்கம்னு போகிறது, தாசத்துவம் நம் இன்பத்துக்காக என்று நினைத்தல், பகவானுக்கு தொண்டு செய்கிறதுல நமக்கு ஒரு சுகம் கிடைக்கிறதில்ல என்று சுயநலத்துக்காக இருக்குது. இந்த மாதிரி அல்வழக்கெல்லாம் இல்லை திருக்கோஷ்டியூரில். அப்படிப்பட்ட ஊரிலே பல்வகையாலும்னா பல வகையான என் தோஷங்களையும் நீக்கி பல்வகையாலும் பவித்திரனாய் அவன் இருக்கிறானா. கடைசி வரியில் பல்வகையாலும் பவித்திரனேனா சொரூபம், ரூபம், குணம், விபூதி, இந்த எல்லாவற்றிலும் அவன் பவித்திரன். அப்படிப்பட்ட அவனை நான் பல்லாண்டு கூறுவனே. நமோ நாராயணா என்று அஷ்டாட்சரம் இல்லாமல் சொல்கிறார். அடுத்து நாராயணாய அப்படிங்கிற சதுர்த்தியும் இல்லை. இதாவது பரவாயில்ல, திருமங்கையாழ்வார் நாராயணா எனும் நாமங்கிறார். இன்னும் சில இடங்களில் பாசுரங்கள் நாரணா அப்படின்லாம் வருது. இது எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு உதாரணம், ஒரு தமிழ் பண்டிதர் இருக்கார். அவர் தன்னுடைய வகுப்பு மாணவர்களை மொழியை சீர்திருத்தி பேச வேண்டும் என்று கண்டிக்கக்கூடியவர். ஒருத்தர் சார் நேற்று நான் ஃபில்ம் போயிட்டேன் சார், எனக்கு கொஞ்சம் டிலே ஆகிப்போச்சு, அதனால் ஹோம்ஒர்க் பண்ண முடியல சார், சாரி சார், கொஞ்சம் நீங்கள் என்னை பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சு, ஏண்டா நீ ஏன் வெள்ளைக்காரிக்கா பிறந்த, ஃபில்ம் போயிட்டானா, டிலே ஆகிடுச்சான், ஹோம்ஒர்க்கு செய்யலையா, நாங்கள் பேர் பண்ணிக்கணுமா, என்ன பாஷை பேசுகிறீங்க? நான் திரைப்படம் பார்க்க சென்றேன், காலதாமதமாகிவிட்டது, வீட்டுப்பாடம் செய்ய முடியவில்லை ஐயா, பொறுத்து கொள்ளுங்கள், நாளை செய்து தருகிறேன் என்று சொன்னாலே என்னடா மடப்பையிலே அவனு ஓங்கி அறையிறாரு. அப்படிப்பட்ட ஆசிரியர். அவர் சென்னைக்கு ஒரு தண்டையார்பேட்டை பக்கம் போகிறார். அங்கே எல்லாம் ரிச்சாக்காரங்க, படிக்காதவங்க, பாம்பரங்க ரொம்ப இருக்கக்கூடிய இடம். அங்கே போய் பஸ் ஸ்டாப்பில் காத்திருக்கார். அப்போ ஒரு ஆள் வர்றான். வந்தவுடனே இவரை பார்த்து, யோ வாஜாரே, நான் வாஜாரே, காலையில் நான் ஸ்டாப் பண்ணல வாஜாரே, வயிறு காயுது வாஜாரே, தாவு இழுக்குது, துட்டு இருந்தால் போட்டு போ வாஜாரே, உனக்கு புண்ணியமாக போகுது அப்படின்றான். இவர் என்ன பண்ணுறாரு, உடனே பைக்குள்ளே விட்டு ஒரு ரூபா எடுத்து போடுறார். இறக்கு சுபாவம். இப்போ கேள்வி என்னன்னா, அவன் கண்ணத்தில் ஓங்கி அரைஞ்சி, என்ன தமிழ் ராணி பேசுகிற, நைனாங்கிற, வாத்தியாரங்கிற, இப்படியா தமிழில் இருக்குதுன்னு கேட்டார? கேட்கல. ஏன்? அவருக்கு தெரியும் அவன் படிக்காதவன், அவனால் இவ்வளவு தான் முடியும். எப்படியோ கருத்தை தெரிவிச்சிட்டான்ல, பசி கொடுமை, இந்தா வாங்கிக்க. இவங்ககிட்ட தமிழ் இலக்கணம் பேசக்கூடாது, தமிழ் இலக்கணம் பேசக்கூடிய இடம் இது இல்லை என்கிற பகுத்தறிவு அவருக்கு இருப்பதனாலே அவர் பண உதவி செய்துவிட்டு வாழா இருந்து விட்டார். அதுபோல தான் பகவான் அந்த தமிழ் பண்டிட் மாதிரி பெரிய வித்வான்களிடம் அவர் இலக்கணம் எதிர்பார்ப்பார். பக்தர்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுவார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளாவில் பூந்தானம் என்பவர் அமரப்பிரபு என்று சொல்ல தெரியாமல் மரப்பிரபு என்று சொல்லி அதுவே நன்றாக இருக்கிறது என்று பெருமாள் ஏற்றுக்கொண்டார். அவரை கண்டித்த நாராயண பட்டத்திரி பெருமாள் கண்டித்தார் என்ற கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பக்தர்களிடம் பகவான் இலக்கணம் பார்ப்பதில்லை. ராமராமன்னு சொல்ல தெரியாமல் டாமன்னு சொன்னால் கூட மனசில் பக்தி இருக்கா ஓகேன்றுவான்.
அதுதான் இங்கே பார்க்க நமோ நாராயணாவென்று. நாராயணான்னு சொன்னவன் சரி, நாராயணான்னு சொன்னவன் சரி, நாராயணக அப்படின்னு விசர்க்கத்தோடு சொல்லணுங்கிற அவசியம்லாம் அவர் எதிர்பார்க்கிறது இல்லை. சரி, அடுத்தபடியாக 12வது பாட்டு. பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்ங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வெள்ளிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே. இது பலஸ்ருதி. இந்த பாட்டெல்லாம் படிக்கிறவங்க வைகுண்டத்தில் போய் பகவானுக்கு பல்லாண்டு சொல்லக்கூடிய பாக்கியம் பெறுவார்கள்ங்கிறார். பல்லாண்டென்று பவித்திரனை தூய்மையானவனை, பரமேட்டியைன்னா சூப்பர் லார்ட், தி ஹையஸ்ட் அத்தாரிட்டின்னு அர்த்தம். சாருங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை, சாருங்கம் என்ற வில்லை கையில் வைத்திருக்கிறவன். இந்த இடத்துல நீங்கள் ஒன்று கவனிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், சாருங்கம் என்ற வில் தான் ராமனாய் பிறந்தபோது அவன் கோதண்டமாய் பிடிச்சிருந்தது. இதை வால்மீகி ராமாயணத்தில் ராவணன் ராமனை பார்க்குற போது அவன் எப்படி நின்னான் அப்படின்னு வால்மீகி சொல்கிறாரு. சததர்ஷ ததோ ராமம் திஷ்டந்தம் அபராஜிதம் ஆலிகந்தம் இவ ஆகாசம் அவஷ்டபிய மகத்தனுகு. ஆகாயத்தையே அளப்பவன் போல ஒரு உயர்ந்த வில்லை கையில் பிடித்து கொண்டு கம்பீரமாய் நின்று கொண்டிருந்த ராமனை ராவணன் பார்த்தான். மகத்தனுகுங்கிற பெரிய வில்லாம், ராமனை விட மேகன் 3 அடி நீடிட்டு இருக்கு, அவ்வளோ பெரிய வில்லு. இந்த வில்லு எப்படி வந்ததுடானா, ஆரம்ப காலத்திலே விஸ்வகர்மா தேவேந்திரனுக்கு வஜ்ராயுதம் செஞ்சு கொடுத்தான். அப்போ 2 வில்களும் செய்யப்பட்டன. அது சிவனுக்கு பினாகம் என்ற வில்லும் விஷ்ணுவுக்கு சாருங்கம் என்ற வில்லும் செய்து கொடுத்தான். அப்போ பினாகம் என்ற வில்லை சிவன் ஜனகனுக்கு கொடுத்தார். அந்த சிவதனுசை தான் ராமன் முறித்து ஜானகியை கல்யாணம் பண்ணான். இந்த சாருங்கம் என்ற வில்லை விஷ்ணு ரிஷிக முனிவருக்கு கொடுத்தார். அந்த ரிஷிக முனிவர் தன்னுடைய பேரனாகிய பரசுராமனுக்கு கொடுத்துட்டார். சிவதனுசை ஒடிச்சிட்டான்னொடனே பரசுராமர் கோபம் சிவதனுசை ஒடிச்சிட்டியா, இங்கே இந்த விஷ்ணு தனுசை ஒடிடா அப்படின்னா அவர் அந்த வில்லை வளைச்சி ஒன்று அடிக்கட்டுமான்னு ராமன் கேட்டவுடனே அவன் பரமாத்மா என்று தெரிந்து அவன் தலையை குனிச்சிட்டு போயிட்டான். அந்த சாரங்கம் என்ற வில்லை ராமனிடம் ஒப்படைத்து விட்டு போய்விட்டான் பரசுராமன். அதுதான் கோதண்டம் என்று பெயர் பெற்றது. ராமன் வச்சுருந்த கோதண்டம். அதை அவன் எப்படி பிடிக்கிறான்னா, அந்த வில்லை அனாயாசமாக ஏதோ ஒரு விளக்கமாத்து குச்சி மாதிரி பிடிச்சிருக்கான். அதான் வில் ஆண்டான்கிற, அந்த வில்லை ஆட்சி செய்கிறான். பெரும்பாலான பேரை அந்த ஆயுதம் தான் ஆட்சி செய்யும். நல்லா பட்டாக்கத்தி தூக்குமான்னு சில பேர், உன்னை வெட்டுறேன் பாருன்னு அப்படி தூக்கினான்னு சொன்னால் அந்த வெயிட்டு தாங்காமல் இவன் போய் கீழே விழுந்துருவான். இவங்க வெட்டுறது இவன். அந்த மாதிரியான வால்மீகி சொல்கிற மாதிரி ஆகாயத்தையே அளவெடுக்கக்கூடிய ஒரு அடிஸ்கேல் மாதிரி இருக்குதான் அந்த வில்லு. அது அனாயாசமாக பிடிச்சி அமுக்கி பிடிச்சிருக்கான். அவஷ்டபியாங்கிற அமுக்கி பிடிச்சிருக்கான். அந்த வில்லை வளையுது. அப்படிப்பட்டவனே அந்த ராமனை பார்த்தான்ங்க. அதான் வில் ஆண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன். வில்லிபுத்தூரை சேர்ந்த இந்த பெரியாழ்வார் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று நவின்று உரைப்பார். இதை அவர் பாடின பல்லாண்டை நாமும் பாடுவோம் என்று சொல்லுகிறவர்கள் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏற்றுவர் பல்லாண்டை. வைகுண்டத்துக்கு போய் ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லி அவனை பார்த்து நித்தியகாலமும் பல்லாண்டு பாடக்கூடிய பாக்கியம் பெறுவார்கள், முக்தர்கள் ஆவார்கள் என்று சொல்லி தலை கட்டுகிறார். இப்போது இந்த பல்லாண்டு நான் முடிச்சிட்டேன் 12 பாட்டும். ஆனால் சொல்ல வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது. காலப்பற்றாக்குறை, இவ்வளோதான் என்னால் முடியுது. நிறைய விஷயம் இருக்குது. அதை காலம் ஏற்படும்போது நீங்கள் அந்த மாதிரி புத்தகங்கள் எடுத்து படித்து பாருங்கள். ரொம்ப சுவையான பகுதிகள். 4000ங்கிறது வேதத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டால் அது வேதத்தை விட அதிகம். வேதத்தில் சொல்லாத விஷயங்கள்லாம் அதில் சொல்லியிருக்கு. வேதம், ஸ்மிருதிகள், இதிகாசம், புராணங்கள் எல்லாத்துலேயும் இருக்கிறது அந்த 4000என்ற ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதை சரியான கண்ணோட்டத்தில் படிக்கணும். அதான் நம்ம ஆச்சாரியர்கள், பூர்வாச்சாரியர்கள் ராமானுஜர் அனுகிரகத்தினாலே அவ்வளவையும் கண்டு சொன்னார்கள், எழுதி வைத்தார்கள். அரிய பொக்கிஷம். இந்த அளவிலே விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.